விதரசி திக்சுரனே விகபதி கமனீயம் தசமுகமௌலிம் பலிம் ரமணீயம் தசமுகமௌலிம் பலிம் ரமணீயம் கேசவதேதா ராமசரீரா கேசவதேதா ராமசரீரா ஜய ஜகதீஷ் ஹரே ஜய ஜகதீஷ் ஹரே ஜய ஜகதீஷ் ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ராமநவமி பண்டிகையில் கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். जय श्री रामनवमी महोत्सव की जय. श्री सीताराम लक्ष्मण श्री रामचंद्र प्रभु की ஜெய். ஸோ இன்னைக்கு இந்த வருஷத்தோடைய ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் நாள். ஸோ ஃபெஸ்டிவல் இஸ் எட்டர்னல். பண்டிகை நடந்துட்டே இருக்கும். இந்த வருஷம் இன்னைக்கு ராமநவமி பண்டிகை. இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவலோட லாஸ்ட் நாள். ஸோ நேற்று வகுப்புல என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம எஸ்டர்டே கிளாஸ்ல? ஃபோர் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி இல்லையா? 4 விதமான மனம். ஒன் இஸ் குரூக்கட் மைண்ட், குறுக்கு புத்தி. யாருக்கு? மந்தாரா. தென் அனதர் ஒன் லக்ஷ்மணன் இல்ல, கைகை. கைகை வீக் மைண்ட், அதாவது சஞ்சலா மனசு. அவங்களுக்கு ராமர் மேல அன்பு இருக்கு, ஆனாலும் மந்திரே சொல்றது கேட்கும் போது அப்படியே சேஞ்ச் ஆகுது. Her mind is not determined. இல்லையா? அவங்க மனது உறுதியா இல்லை. Then after that தசரதோடைய மனம் வெரி வீக், ரொம்ப பலவீனமாயிடுது. ராம் ஸ்டடி மைண்ட். வேற என்ன தெரிஞ்சுட்டோம்? நிறைய பேசணும். 1 hour பேசிருக்கோம்பா. பரத்தோடைய பக்தி, பரத்தோட டிவோஷன். நேற்று பரத்தோடைய பக்தியை பத்தி பேசணும். லக்ஷ்மணனுடைய பக்தி, சீதா தேவி, பரத், இவங்களுடைய டிவோஷன். எந்த அளவுக்கு இவங்க பகவான் மேல அன்பு வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு பகவான் தன்னுடைய ஆத்ம நிவேதனம் தன்னை எப்படி அர்ப்பணிச்சிருந்தாங்க சேவையில. ஸோ இன் திஸ் வே இந்த மாதிரி என்ன நடந்தது? அவங்க சித்திரக்கூட்டில் இருந்த போது பரதர் எப்படியாவது ராமர் அழைச்சின்னு போய் ட்ரை பண்ணார். பட் ராமர் உறுதியா இருந்தா நான் வரமாட்டேன். ஸோ இங்க தமிழ் தெரியாதவங்க, எனிபடி நோ டசன்ட் நோ தமிழ்? நோ, யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? யா, எவ்ரிவன் தமிழ் only. யா, யூ ஆர் டிரான்ஸ்லேட்டிங். ஸோ அதனால பரதன் எப்படியாவது ராமர் அழைச்சின்னு போகணும்னு வந்தாரு. ராமர் சொன்னாங்க, இல்லை நான் வரமாட்டேன். ராமனுடைய பாதுகை வாங்கி போனேன். ராமனுடைய பாதுகை வாங்கி போய் அரியாசனை வச்சுட்டு, இந்த பாதுகை தான் ஆழும், நான் இதோட சர்வெண்டாக தான் இருப்பேன், 14 வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன். நீங்க ஏன் 14 வருஷம்? ஏதாவது காரணம் இருக்கான்னு? இதனால 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. தெரியுமா? இருக்காது. அதாவது முன்ன என்ன வழக்கு வருது, இப்ப கூட இந்த வழக்கு இருக்கு. ஒரு 11 வருஷம் நீங்க ஒரு வீட்டுல தங்கினீங்கன்னா நீங்க கிளைம் பண்ணலாம், இது வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு. ஒரு 11 இயர்ஸ் ஒரு வீட்டுல நீங்க தங்கி இருந்தா, டெனண்டா இருந்தா நீங்க கிளைம் பண்ணலாம், நான் இவ்வளவு வருஷமா இருக்கேன், இந்த வீடு எனக்கு சொந்தம். அதனால இந்த இவங்கள் என்ன இருந்ததுன்னா, 13 வருஷம் ஒரு இடத்துல தங்கி இருந்தா அவர் ராஜாவா இருக்கலாம். ஸோ ராமா 14 வருஷம் காட்டுக்கு போட்டோம், அகைன் கிளைம் பண்ண முடியாது இல்லையா? அதனால பரதா 14 வருஷம் ராஜ்யத்துல இருந்தா இந்த கிங்டம் பரதா வரையுது. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ராமருக்கு திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி 14 இயர்ஸ். 14 வருஷம் அவர் இருந்துட்டதுனால ராஜ்யத்தை திரும்பி ராமர்கிட்ட கொடுக்கணும்னு இல்லை. அந்த ரீசனுக்காக தான் கைகை 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணாங்க, இவ்வளவு வேண்டிக்கிட்டும் ராமர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்க பரதன் அனுப்பிச்சு விட்டாரு. பரதன் ராமரை போலே ட்ரெஸ் போட்டு உடை அணிஞ்சிட்டு அந்த குகைக்குள்ள இருந்தார். வெறும் கிழங்கு பழம் மட்டும் சாப்பிட்டு.
அப்ப ராம், லக்ஷ்மண், சீதா என்ன பண்ணாங்க, சரி இங்க இருந்தா அடிக்கடி அயோத்தியில இருந்து தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம இன்னும் டீப் உள்ள போயிடலாம், டீப்பா உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போயிடலாம். அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே அவங்க போயிட்டே இருக்காங்க. அந்த உள்ள ஃபாரஸ்ட்குள்ள போய் தான் அது பஞ்சவடி போய் சேர்ந்தாங்க. இந்த பஞ்சவடியில ரொம்ப அழகான ஒரு பர்ணசாலை வச்சிருந்தாங்க. அப்பதான் சூர்பனகா, சூர்பனகோட பாஸ்ட் படிச்சோம் இல்லையா, சூர்பனகா சூர்பனகா போய் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் கரண் தூஷன் சொன்னா. நேற்று அந்த லீலையெல்லாம் நேற்று பார்த்தோம். கரண் தூஷன் போய் சொன்னா, அந்த கரண் தூஷன் 14,000 பேரையும் வந்து ராமர் தனியால நின்று வதம் பண்ணிட்டார். அவ்வளவு பேரையும் பினிஷ் முடிஞ்சது. இப்போ சூர்பனகா என்ன பண்ணா, நீ இவங்ககிட்ட என்ன பண்றதுன்னு நேர ராவணன்ட்ட போனான். அந்த மூக்கு அருந்து பிளட் வந்துட்டு இருக்கு. அப்படியே நேர ராவணன்ட்ட ஓடினான். ராவணன்ட்ட போய் ரொம்ப அப்படியே அழகா குளோரிஃபை பண்ற சீதாவை. ராவணன் வந்து இது பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி சீதா வந்து ரொம்ப மேட்சிங்கா இருப்பான். அந்த 2 மானிடர்கள் இருக்காங்க ஜனஸ்தானத்துல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ராவணன் போய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பாரு, நான் உன்னுடைய தங்கை என்ன இப்படி ஆக்கிட்டாங்க, மூக்க வெட்டி விட்டாங்க, சாதாரண மானிடர்கள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை ராவணன் கோபம் வராம இருக்கலாம். அதனால சீதையோட அழகை பத்தி சொன்னேன். சீதா எப்படி இருப்பாங்க, கண்கள் எப்படி இருந்தது, இதெல்லாம் சொன்ன உடனே ராவணனுக்கு, ஓ சச் a beautiful girl, I want to marry her, அந்த பொண்ணை நான் கூட்டின்னு வந்துடணும். அப்ப ராவணன் வர்றாரு. ராவணன் என்ன பண்றாரு, நேரா மாரிச்சன்ட்ட வந்தார். மாரிச்சன்ட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து இங்க சீதையை தூக்கின்னு போன ஹெல்ப் பண்ணும், சீதையை கடத்தின்னு போறதுக்கு எனக்கு உதவி பண்ணணும். அப்ப மாரிச்சன் சொன்னாரு, வேணா ராவணா, யாரோ உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு கெடுதல் பண்ணியிருக்காங்க, அவங்க துரோகி, அவங்க உண்மையா நண்பர் இல்லை உங்களுக்கு. ராமருக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ராமர் பாட்டுக்கு இருக்கிறாரு, நீ பாட்டுக்கு உன்னுடைய லங்கா வந்து சொன்ன லங்கா, உனக்கு அழகான மண்டோதரி அழகான வைஃப் இருக்கா, பேசாம திரும்ப போயிடு, யார் சொல்லி கேட்காத திரும்ப போயிடு, சீதாலாம் வேண்டாம் உனக்கு. ராவணன் திரும்ப வந்துட்டு, ஆனா இந்த ராட்சஸோட மைண்ட் இருக்கு இல்லையா, அது ஸ்டடியாவே இருக்காது, மைண்ட் பிளிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. ராட்சஸாவுடைய புத்தி வந்து ஸ்திரமா இருக்காது. இவன் திரும்ப வந்த உடனே அகைன் எல்லாம் சொல்றாங்க, இந்த கூட இந்த ராட்சஸ் எல்லாம் சொல்றாங்க, இப்போ மண்டோதரி இவ சூர்பனகா என்ன பண்ணி ஒரு போய் சும்மா வந்துட்டாரு, சீதையை தூக்கின்னு வராங்க. அண்ட் அகைன் வந்து குளோரிஃபை பண்றான் சீதாவோட பியூட்டியை. அகைன் ராவணாவுக்கு வந்து தாட் வருது. இந்த கூட உள்ளவங்க சொல்றாங்க, நீ வந்து இவ்வளவு பெரிய லங்கேஸ்வரா, நீ எவ்வளவு பெரிய ராட்சஸ், நீ உன்னால இது பண்ண முடியாது, போய் தூக்கிட்டு வாங்க. இப்ப மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அவனுக்கு. அங்கெல்லாம் சொல்ல கேட்டு ராவணன் என்ன பண்ணான், திரும்ப வந்துட்டான். வந்து மாரிச்சுட்டு வந்தா, மாரிச்சா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்னு நீ சீதையை தூக்கிட்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்ல நான் உனக்கு கொன்னுருவேன். அப்ப மாரிச்சன் சொல்றாரு, ராவணா திரும்பி உனக்கு அதான் சொல்றேன், நீ இவன் போனவன் ஏன் திரும்ப வந்தான், இவன் போனவன் திரும்பி வந்துட்டான், இவன் என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு, யார் சொல்லி நீ கேட்காத, எனக்கு தெரியும் ராமர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்ல, அவர் முழுமுதற் கடவுள், அவர் மகாவிஷ்ணு, அவர் விஷ்ணுவோட அவதாரம். நான் பார்த்திருக்கேன் ராமாவுடைய பவர் என்னன்னு. ஒரு அம்புல என்னை தூக்கி சமுத்திரத்து நடுவில் போட்டாரு. அன்னைக்கு வந்து நான் ராமனுக்கு பயந்து ஒழிஞ்சிருந்தவன் தான். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எது பார்த்தாலும் ராமராவே தெரியுது. அந்த காட்டுல பெரிய பெரிய மரங்கள்லாம் நிற்கும், அந்த மரங்கள்லாம் பார்த்தா ராமர் மாதிரி இருக்கு, அந்த மரங்கள்லாம் பார்த்தா ராமர் மாதிரி இருக்கு. இந்த அசுரன் இருக்காங்க இல்லையா, அசுரங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி வேற யாராவது புகழ்ந்தா பிடிக்க. சோ ராவணனுக்கு ஐ ஆம் தி கிரேட் லங்கேஸ்வரா, நான் ராவணன், என் முன்னாடி ஒரு ராமனை புகழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீயிங், அவன் ஒரு மானிடன் தானே. இந்த மானிடனை போய் என் முன்னாடி போடுறான்னு, போது நிறுத்து உன்னுடைய இதை மரியாதையை, நீ போய் சீதையை தூக்கின்னு வர ஹெல்ப் பண்ணணும். நீ வந்து என்ன பண்ணணும், நீ வந்து மாயமான் மாதிரி போகணும், அப்ப ராமர் ஒண்ணு பிடிக்க வருவாரு, நான் போய் சீதையை தூக்கிட்டு வந்தேன் இல்லையா. வந்து மாரிச்சன் முடிவு பண்ணான். இவன் வந்து என்ன பண்றான், இவனுக்கு வேற ஆப்ஷன், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டான். ஒண்ணு நீ வந்து சீதையை தூக்கின்னு வர உதவி பண்ணணும், இல்ல நான் உன்னை கொன்னுருவேன். அப்ப மாரிச்சன் முடிவு பண்ணான், இந்த பாவி கையில இறந்து போறதோட ராமர் கையில இறந்து போனா மோட்சமாவது கிடைக்கும், இந்த ராவணன் கையில இறந்து போறதோட ராமர் கையில இறந்து போனா மோட்சமாவது கிடைக்கும். அப்ப இவர் வந்தார். அப்ப சீதை ராமர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, லட்சுமணன் நின்று இருக்காரு. அப்ப நல்ல கோல்டன் கலர் ஒரு டியர், அப்படியே தங்க நிறத்துல அப்படியே பலன்னு ஒரு மான் குட்டி. எல்லாமே குட்டியில வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் கூட குட்டியில அழகா தான் இருந்தேன்.
எல்லாமே குட்டியில, கழுது குட்டி, ஆட்டுக்குட்டி, பன்னிக்குட்டி, இதெல்லாமே குட்டியில வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த அதுவும் மான் வந்து கேட்க ரொம்ப பியூட்டிஃபுல்லும். அது மான் குட்டியா இருந்தப்போ ரொம்ப அழகா இருக்குது. அது இங்கேயும் அங்கேயும் துள்ளி துள்ளி விளையாண்டுது. சீதையை பார்த்த உடனே இந்த மான் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப சொன்னாங்க, பிரபு இந்த மானை பிடிச்சு கொடுங்க. நீங்க இந்த மானை பிடிச்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த புறத்துல கொண்டு வச்சுக்கலாம். அது விளையாடிட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. லக்ஷ்மணர் பக்கத்தில் நின்று இருக்காரு. லக்ஷ்மணர் சிரிக்கிறாரு. அது மான் இல்ல, அது மாறிச்சு இல்ல. அது பிரபு, அது மான் இல்ல, மாறிச்சு. அது ஒண்ணு பார்க்காதீங்க நீங்க. பட் சீதா தேவி சார், நோ நோ, ஐ வாண்ட் திஸ் டியர், எனக்கு அந்த மான் வேணும். அப்போ ராம் சொன்ன லக்ஷ்மண்கிட்ட, லக்ஷ்மணா, சீதை வந்து என்கிட்ட வந்து ஒன்றும் கேட்டதே இல்லை. நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து சீதை ஒன்றும் கேட்டதே இல்லை. நம்ம மாதாஜிக்கு மாதிரி தான், உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணுமே கேட்டதில்லை கல்யாணம் பண்ணது. கல்யாணம் பண்ணது ஒண்ணுமே கேட்கல. இப்பதான் ஒரு டீர், ஒரு மான் கேட்டிருக்கா. இதை கூட கொடுக்கலன்னா நான் என்ன ஹஸ்பண்ட் இல்லை. நீ என்ன கவலைப்படாத, நீ சீதா பாத்துக்கோ. அது மானா இருந்தா பிடிச்சிட்டு வருவேன், மாறிச்சுனா இருந்தா கொண்டுட்டு வருவேன், அவ்வளவுதானே, நீ கவலைப்படாதுன்னு. அந்த மான் இங்க துள்ளிச்சு, அங்க துள்ளிச்சு, இங்க ஓடுது, அங்க ஓடுது. ராமர் பின்னாடி அம்பு எடுத்துன்னு போறாரு. லட்சுமணன் சொல்லிட்டு, நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கே இருக்கணும், சீதையை பார்த்துக்கணும். நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போய், இதோட ஆர்டர், நான் வர வரைக்கும் சீதையை விட்டு நீ எங்கேயும் போடக்கூடாது அப்படின்னு போறாரு. இந்த மான் என்ன பண்ணிட்டு அங்க துள்ளிச்சு, இங்க துள்ளிச்சு, பகவான் பின்னாடி, ராமர் பின்னாடி போயிட்டு இருக்காரு. திடீர்னு தோன்றது மறையுது. ராமர் புரிஞ்சு போயிடுது, கரெக்ட் இது மாறிச்சேன். சரி, ரெடியா அம்பு வெள்ளு வச்சுட்டு இருக்காரு. அடுத்து தோன்றுனா அம்பு விட்டுடணும். கரெக்டா மாறிச்சன் தோன்றி மறையும் போது ராமர் அம்பு விட்டுட்டு, அம்பு விட்டு மாறிச்சன் என்ன பண்ணா, அவன் வந்து இந்த உடலை விடும்போது எப்படி சத்தம் போட்டான், ஓ ராம், சாரி சாரி, ஓ சீதா, ஓ சீதா. ராமருடைய வாய்ஸ்ல ஓ சீதே, ஓ சீதே, ஓ சீதா அப்படி சத்தம் போட்டார். சீதாவுக்கு பயம் வந்துருது. இந்த பிரபுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ராமருக்கு ஏதோ ஆபத்து. லக்ஷ்மணா போ போ போ, ராமருக்கு ஆபத்து போன. லக்ஷ்மணன் சிரிக்கிறாரு. சீதா பார்த்தா அது ராமருடைய வயசே இல்லை, அது மாறிச்சுனுடைய வயசு, அது ராமர் இல்லைன்னா. அதனால சீதையினால டாலரேட் பண்ண முடியல. அகைன் சவுண்ட் கேக்குது, ஓ சீதா, ஓ லக்ஷ்மண், ஓ சீதா. அகைன் சீதா சொல்றாங்க, லக்ஷ்மணா போ போ போ. லக்ஷ்மணன் சொல்ற, இல்ல, ராமருக்கு யாருமே ஆபத்து பண்ண முடியாது, ராமருக்கு வந்து யாரும் ஆபத்து பண்ண முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க, ராமர் வந்துருவாரு இப்போ. சீதா வந்து அவருக்கு கோவம் வந்துருது. ஸோ சில நேரங்களில் கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசணும்னு தெரியாது இல்லையா. கோவம் வந்ததுன்னா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நாள் என்ன பார்த்தோம், சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுக்க கூடாது, கோவப்படும் போது சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுக்க கூடாது, கோவப்படும் போது முடிவெடுக்க கூடாது. கோபத்துல முடிவெடுத்தா தப்பா போயிடும், கோவப்படும் போது முடிவெடுக்க கூடாது. பட் சீதா என்ன முடிவெடுக்கிறாங்க, இந்த லக்ஷ்மணா வந்து ஸ்ட்ராங் வேர்டு அது. ஆக்சுவலி சீதை சொன்னது எல்லாமே, லக்ஷ்மணா நீ யாரும் எனக்கு புரிஞ்சு படுத்துப்போ, ராம இல்லாத நேரத்தில் நீ என்னை அடைய பார்க்குற, நீ என்ன துணிச்சல் உனக்கு, நான் போக சொல்ல நீ போக மாட்டேங்கிற. ஸோ உனக்கு அந்த உனக்கு மனசில் அந்த எண்ணம் இருக்குன்னு. லக்ஷ்மணா வந்து சீதையோட முகத்தை பார்த்ததே இல்லை. லக்ஷ்மணா வந்து சீதையோடைய தாமரை பாதம் தான் பார்த்துருக்காரு. அது எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த வானரங்கள்லாம் மலை மேல உட்காந்துட்டு இருக்கும். அப்போ சீதை என்ன பண்ணுவாங்க, தன் ஜுவல்ஸ் எல்லாம் தூக்கி போடுவாங்க, ஜுவல்ஸ் கையில காலில் ரிங் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்போ இந்த வானரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ராமரும் லக்ஷ்மணனும் கிஷ்கிந்தா வந்த போது இந்த வானரங்கள்லாம் காண்பாங்க. அப்ப ராமர் என்ன பண்ற, ராமர் அழுதுண்டே இருக்காரு. சீதையோடைய பிரிவுல ராமர் அழுதுண்டே இருக்காரு. சீதையோட ஆர்னமெண்ட்ஸ் என்ன ராமரால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்ப ராமர் வந்து லக்ஷ்மணன் சொல்றாராம், லக்ஷ்மணா இது சீதையோட ஆர்னமெண்ட் என்ன பாருங்க. லக்ஷ்மணா வந்து சீதையோட முகத்தை பார்த்ததே இல்லை. அவர் வந்து சீதையோடைய தாமரை பாதம் மட்டும் தான் தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த கொலுசு வச்சு சொன்னார் இது சீதாவோடது, மற்ற எந்த ஆர்னமெண்ட்ஸும் லக்ஷ்மணனை பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட பியூர் டிவோட்டி. அதனால இந்த ஆச்சாரியர்ஸ் என்ன சொல்றாங்க, லக்ஷ்மணா அஃபெண்டர், ஆக்சுவலி சீதா அஃபெண்டர் லக்ஷ்மண், அந்த வேர்டு. ஸோ அந்த அபராதம் தான் சீதை ராமர்கிட்ட பிரிச்சிருது இல்லையா. அவங்க எவ்வளவு வந்து சீதை வந்து ராமர் பிரிஞ்சு அந்த அசோகவனத்தில் போயிருந்தாங்க. அதனால
ஒரு நாள் வைஷ்ணவரை ஜட்ஜ் பண்ணவே கூடாது. வைஷ்ணவரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அஃபெண்ட் பண்ணக்கூடாது, ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, குறை கண்டுபிடிக்கக்கூடாது. The whole Mahabharata is Vaishnava offense. ஒட்டுமொத்த மகாபாரதம் வைஷ்ணவ அபராதம் தான். திரௌபதிக்கு அபராதம் பண்ணாலும் அவ்வளோ பேர் ஃபினிஷ். சிமிலர்லி ஹோல் ராமன் இஸ் வைஷ்ணவ அபராதம். சீதையை தூக்கின்னு போன ராவண ஒட்டுமொத்த ராசனும் ஃபினிஷ் இல்லையா? அப்போ என்னாச்சு, இந்த மாதிரி இப்போ லக்ஷ்மணன் சொல்றாரு, ஓகே நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டீங்க, நான் என்னால் இங்கே இருக்க முடியல, ஆனால் ஒன்று உறுதி, நான் திரும்பி வரும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போறாரு. லக்ஷ்மணன் போயிட்டு இருக்காரு, எதிரில் ராமர் வர்றாரு. ராமர் பார்க்குறாரு, என்ன லக்ஷ்மணன் இங்கே வரும், லக்ஷ்மணன் ஏன் வந்த, நீ உன்னை நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். 2 பேர் வராங்க, வந்து பார்த்தா சீதை இல்ல ஆசிரமத்தில். ஸோ ராவணன் என்ன பண்ணா, அந்த டைம்ல ஒரு ஒரு துறவி ரூபத்தில், ஒரு பிராமண ஒரு சன்னியாசி ரூபத்தில் வந்து பிக்ஷை கேட்டு வந்திருக்காரு. ஸோ சீதா தேவி பை த பர்த் சின்ன வயசுல இருந்து சாதுக்களுக்கு சேவை பண்ணுவாங்க. ஜனங்களுடைய அரண்மனைக்கு யார் வந்தாலும் சாதுக்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறது, அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறது, சர்வீஸ் பண்றது. சீதாதேவி ஒரு சாது வந்திருக்காருன்னு ஓடி போய் உள்ள பழங்களை எடுத்துன்னு வந்து ராவணனுக்கு ஆஃபர் பண்றாங்க. அப்பதான் ராவணன் ஃபர்ஸ்ட் சீதாவோட பியூட்டி, சீதாவோட அழகு பார்க்கிறார். தென் ராவணா இமிடியட்லி அவருடைய சொந்த ரூபத்துக்கு, சுயரூபத்துக்கு அமைக்கிறார். ஓ சீதா, நீ வந்து நான் வந்து லங்கேஸ்வரன், நான் லங்கேஸ்வரன் தசகிரீவன், நீ இந்த அற்ப மாநிலன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் கூட வா, உன்னை லங்கைக்கே வந்து லங்கேஸ்வரி ஆக்கிடுறவன், லங்கையிலே உன்ன லங்கேஸ்வரி ஆக்கிடுவேன். இன்னும் சீதா சொல்றாங்க, உனக்கு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த விநாசகாலி விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு நேரம் வந்துருச்சு, உனக்கு பிரபு பத்தி தெரியாது, ஸ்ரீராமரை பத்தி தெரியாது, பேசாம இங்கிருந்து போயிடு. சீதாதேவி சொல்றாங்க, யூ கோ அவுட் ஃப்ரம் மீ, இருந்து போயிடுங்க. பட் ராவணா வந்து டிட்டர்மிண்டா இருக்காரு, இவர் வந்து தூக்கின்னு போயிடணும். சீதா சொல்றாங்க நோ. ஸோ இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா ராவணன் சீதையை பிடிச்சு புஷ்பமானில் போட்டு அப்படியே ஆகாசமா பறக்கிறார். சீதையை தூக்கி புஷ்பமானத்தை போட்டு ஆகாசமா பறக்கிறார். அப்போ வந்து அந்த மலை மேல ஜடாயு உட்காந்துருக்காரு. நம்ம நேற்று ஜடாயை பற்றி சொன்னோம் இல்லையா, ஜடாயோட இது சொன்ன நேற்று பேசணும். ஸோ ஜடாயு உட்காந்துட்டு இருக்காரு. ஜடாயு வந்து தசரதோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், தசரதற்கு நெருங்கிய நண்பர். ஒரு முறை வந்து தசரதர் வந்து ப்ராமிஸ் பண்ணுவார் ஜடாயு, என் பையன் வந்து உன் பையன் மாதிரின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுவார். ஜடாயு ஒரு சமயம் தசரதர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஏன்னா ஒரு தடவை தசரதர் வந்து சனி அட்டாக் பண்ண போவார். சனி பிளானட்ல போய் சனி அட்டாக் பண்ண போகும்போது ஜடாயு வந்து தசரதர் ப்ரொடெக்ட் பண்ணுவார். அப்போ வந்து ஜடாயு வந்து ப்ராமிஸ் பண்ணுவார், நீ வந்து எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னுடைய லைஃப்பை சேவ் பண்ணனால, என் வாழ்க்கையை காத்ததுனால எனக்கு ரொம்ப பெரிய நெருக்கமான நண்பன், அதனால நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், என்னுடைய பையன் வந்து உன் பையன் மாதிரி, எனக்கு உன் பையன் ராம வந்து உன் பையன் சொல்லுவேன். அப்படி வந்து ஜடாயு வந்து தசரத் ரொம்ப க்ளோஸ். அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த புஷ்ப விமானத்துல சீதையை தூக்கின்னு போற ராவணன். சீதா வந்து அழறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ஓ ராம், ஓ லக்ஷ்மண் அழுதுட்டு இருக்க. ஜடாயு வந்து கோபம் வந்துடுது, இந்த ராட்சச வந்து சீதா மாதாவை தூக்கின்னு போறாரு. ஏன்னா ஜடாயுக்கு ரொம்ப வயசாயிடுது. ஆனாலும் ஜடாயு என்ன பண்றாரு, போய் ராவன்கிட்ட சேலஞ்ச் பண்றாரு. ராவன்கிட்ட போய் சவால் விடுறாரு, ஏய் ராவணா, மரியாதையா சீதா பிராட்டியிட்ட ஒப்படைச்சிடு, இல்லை நீ மரணம் தான் அடைவன். ராவனுக்கு என்ன கோவம், இந்த பருந்து இது வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுதான். அவனை பொறுத்த வரைக்கும் இந்த விலங்குல அற்புயிருக்கு, ஆர்டினரி பேர்ட், இது என்ன பண்ண முடியும்னு. அப்புறம் 2 பேருக்கு பார்த்தப்ப இது வந்து ராவணன் நினைச்சிட்டு இருந்தா ஜடாயு ஒரு சாதாரண பருந்துன்னு. ஆனா ராவணனே வியந்து போற அளவு சண்டை போட்டு, அவன் ஆயுதம் எடுத்து ஜடாயு கொள்ள வந்தா அவன் கையெல்லாம் கடிச்சு வருது. அந்த அழகால குத்தி குத்தி கை தலையெல்லாம், அவன் தலையை குத்துனா இன்னொரு தலை வருது, அவன் கையை குத்துனா இன்னொரு கை வருது. ஜடாயு வந்து கான்ஸ்டன்டா தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு, விடாம சண்டை போடுறாரு. ராவணன் தகச்சு போனான், என்னடா இப்படியெல்லாம் இந்த பருந்து சண்டை போடுதுன்னா. அப்புறம் கொஞ்சம் டைம்ல வந்து ஜடாயு ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். ஜடாயு என்ன பண்ணு, ராவன் கூட சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டார். சீதா சொல்றாங்க, ஜடாயு போங்க போங்க, இங்க இருந்து உங்களோட சண்டை போடாதீங்க, போங்க பிரபுட்ட போங்க போங்க. ஜடாயு வந்து இல்ல, நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன், நான் உயிரே போலான்னு சரி, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். பயங்கரமான சண்டை. ஜடாயு ரொம்ப டயர்டாகி ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ராவன் என்ன பண்ணாரு, தன் உடைவாள் எடுத்து 2 ரெக்கையும் வெட்டிட்டார்.
அப்படியே வெட்டின உடனே அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ஜடாயு மேலேருந்து கீழே விழுது. சீதாதேவி அழறாங்க, ஜடாயு ஜடாயு. சீதாதேவி அழறாங்க. இது டிவோட்டி வந்து எனக்காக லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. இவர் வந்து அப்பவே நான் சொன்ன போன்னு என்னை விட்டுன்னு போகாம என்கிட்ட எனக்காக சண்டை போட்டு உயிர் தியாகம் பண்ணிட்டார். ஜடாயு அப்படி ராமா ராமா அப்படின்னு கீழே விழுந்தார். இந்த சண்டையில ஜடாயு ஜெயிச்சு போனாரா தோத்து போனாரா? ராவணனுக்கும் ஜடாயுக்கும் சண்டை நடந்தது இல்லை. ஜடாயு ஜெயிச்சுட்டாரா தோத்துட்டாரா? எப்படி ஜெயிச்சாரு? அதான் ராவணன் கொண்டுட்டாரு ஜடாயு. பௌதிகமா பார்த்தா தோத்து போயிட்டாரு இல்லையா? பௌதிக அடிப்படையில் பார்க்கும்போது ராவணன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், ஜடாயு வந்து வெட்டிட்டாரு. பட் ஸ்பிரிச்சுவலா வந்து ஜடாயு வின் பண்ணிட்டார் இல்லையா? ராமருடைய எட்டர்னல் சர்வெண்ட், நித்தியமான செயலில் போயிட்டார். அவர் என்ன பண்ணாரு, ஜடாயு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கீழே ஓடுறாரு. அப்போ லக்ஷ்மணனும் ராமரும் சீதையை தேடிட்டு வர்றாரு. காடு பூரா ராமர் அழறாரு, சீதா சீதா சீதா, காடு பூரா அழுது தேடிட்டு வர்றாரு. அங்க பார்த்தா ஒரு பருந்து வந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட படுத்துருக்கு. ராமர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த பருந்து தான் சீதையை கடிச்சிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உட்கார்ந்துருக்கு. கிட்ட வந்து பார்த்தா அது ஜடாயு. ராமர் ஜடாயு எடுத்து தன் மடியில போட்டுட்டாரு. ஜடாயு ஜடாயுன்னு அழறாரு. ஜடாயு சொல்றாரு, பிரபு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், அந்த ராட்சசனை கொண்டுட்டு சீதையை மீட்டுன்னு வரலான்னு, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு பிரபுவோட மடியிலேயே ராமரை பார்த்துட்டு ராமா 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 அப்படின்னு சொல்லி உடல் விட்டார். ராமர் என்ன பண்ணாரு, எப்படி தசரதருக்கு வந்து சாதா பண்ணாரோ, தசரதர் உடலை விட்ட போது கேள்விப்பட்டோன்னே ராமர் எப்படி அவங்க அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணாரோ சாதா பண்ணாரோ அதே மாதிரி ஜடாயுக்கு பண்ணார். ஜடாயுக்கு வந்து இறுதி சடங்குலாம் பண்ணி பிரேயர் பண்ணார். இந்த மாதிரி ராமாயணத்துல ஒரு டிவோட்டிஸோட கேரக்டர், அவங்களுடைய சரண்டர், அவங்க எந்த அளவுக்கு பிரபுவோடைய சேவையில தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் லக்ஷ்மணா, பரதா, சீதா, ஊர்மிளா, சுமித்ரா, த என்டையர் அயோத்தியா பீப்புள் இல்லையா, ஒட்டுமொத்த அயோத்தியா வாசிகளுக்கும் ராமர் தான் உயிர். இந்த மாதிரி ஒரு டிவோட்டிஸ் இருக்கு. ஒரு பக்தரும் பிரபுவோடைய சேவைக்காக தன்னுடைய ஆத்மார்த்தமா அர்ப்பணிச்சிட்டாங்க. ஜடாயுக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிட்டு போறாங்க. காடு பூரா சீதையை தேடிட்டே போறாங்க. அப்பதான் போற வழியில ஒரு வித்தியாசமான ஒரு ரூபத்தை பாக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா, பெரிய வயிறு, பெரிய வயிறு தலையில இல்ல, பெரிய வயிறு, ரெண்டு கை ரெண்டு பாலம் மாதிரி இருக்கு. ரெண்டு கை ரெண்டு பாலம் மாதிரி இருக்கு, பெரிய வயிறு, அந்த வயிற்றுக்கு நடுவில் ஒரு வாய் இருக்கு. வித்தியாசமான ரூபம். அவன் பேர் வந்து கபந்தன். கபந்தன் ஒரு ராட்சசன் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணா, ராம் லட்சுமணன் சீதையை தேடிட்டு வந்தாங்க. என்ன பண்ணா, ரெண்டு கையில ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டான். ராமர் ஒரு கையில பிடிச்சான், லட்சுமணன் ஒரு கையில பிடிச்சிட்டான். ஓ ராம் லட்சுமணன், மானிட்டர்களே, எனக்கு வந்து பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு, என் முன்னாடி எது வந்தாலும் நான் சாப்பிடுவேன். ரெண்டு பேரையும் வாயில போட்டு முழுக போனான். ராம் சொன்னாரு, லட்சுமணா இவன் வந்து வினோதமான உயிரினமா இருக்கான், என்ன பண்ண, அவனை இந்த உடைவாள் எடுத்து அவன் கையை வெட்டிடணும், ரெண்டு கையும் வெட்டிடணும். ஸோ ராம் லட்சுமணன் உடைவாள் எடுத்து அந்த ரெண்டு கையை வெட்டிட்டாங்க. அவன் அழறான். அப்பதான் வந்து என்ன சொன்னாரு, இந்த ராமர் பார்த்துட்டு இருக்காரு, நீ யாருன்னு கேட்குற. அப்போ சொல்றேன், நான் வந்து இந்திரனுடைய சாபத்தினால இந்த மாதிரி ரூபம் ஆயிட்டேன். அப்போ நான் இந்திரன்ட்ட பிரேயர் பண்ணும்போது அவன் சொன்னா, ஒரு நாள் ராமர் சீதையை தேடி வருவாரு, அவரு சீதை இருக்கிற இடத்த சொன்னா உனக்கு மோட்சம் ஆயிடும். அப்ப அந்த கபந்தன் சொன்னா, என்ன ஒரு குழியை வெட்டி இதுல போட்டு நீங்க இது பண்ணிடுங்க, எரிச்சிடுங்க, எனக்கு அந்த தேவரூபம் வந்துடும். அப்ப சொன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பக்கத்துல கிஷ்கிந்தா இருக்கு. கிஷ்கிந்தால வந்து அங்க பக்கத்துல ரிஷிமுக பர்வதம் இருக்கு. அங்க சுக்ரீவன் இருக்காரு, சுக்ரீவனோட நட்பு கொள்ளுங்க. போற வழியிலே சபரியாவோட ஆசிரமம் இருக்கு. சபரி ஆசிரமத்தை நீங்க பார்த்துட்டு, சபரி மாதா வந்து உங்களுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்காங்க. சபரி மாதாவுக்கு தரிசனம் கொடுத்துட்டு நீங்க சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. சுக்ரீவன் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தருவாங்க சீதா எங்க இருக்காங்க. அப்படி சொன்ன உடனே அவன் அந்த ராட்சச ரூபத்தின் விடுபட்டு அவன் தேவரூபம் வந்துட்டு அப்படியே போறான். ராம் லட்சுமணன் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அந்த மாதங்கியோட ஆசிரமம் இருக்கு. மாதங்கி ரிஷிமுக பர்வத்துல மாதங்கியோட ஆசிரமம். அங்க வந்த உடனே அங்க சபரி மாதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு நாள் அவங்க குருமராஜ் சொன்னாங்க, நான் அவர் வந்து அவர் ஆன்மீக லோகத்துக்கு போறாரு. யாரு, மாதங்கி ரிஷி. அவர் வந்து இந்த உடலை விட்டு ஆன்மீக லோகத்துக்கு போறாரு. அப்ப சபரி மாதா கூப்பிட்டு சொன்னாங்க, சபரி,
நீ எங்கே இரு, ஒரு நாள் ராமர் வருவாரு, அப்ப ராமருக்கு நீ சேவை பண்ணி நீயும் வந்து ஆன்மீக லோகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா எப்ப வருவான்னு சொல்லல. சபரி என்ன பண்ணாங்க, அவங்களுடைய டிட்டர்மினேஷன் பாருங்க. சபரியோடைய பக்தி என்னன்னா, இன்னைக்கு ராமர் வந்துருவாரு, இன்னைக்கு வந்துருவாருன்னு ஒரு நாளும் நல்ல பழங்கள்லாம் பறிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆசிரமெல்லாம் கிளீன் பண்ணி பழங்கள்லாம் பறிச்சு வச்சுட்டு ராமர் இன்னைக்கு வருவாரு, ராமர் அப்படியே வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்மளா இருந்தா விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா, ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம், 2 நாள் வெயிட் பண்ணுவோம், ராமராவது கிருஷ்ணராவது நான் போயிடுவோம். நம்ம வந்து 2 நாள் வெயிட் பண்ணுவோம். இந்த வெயிட்டிங் பண்றதே பிடிக்காது. எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் பிரசாதத்துக்காக வெயிட் பண்ணணும், கியூல நிக்கிறது? எவ்வளவு பேருக்கு கியூல நிக்கிறது பிடிக்கும்? ஏர்போர்ட்ல கியூல நிக்கிறோம், ஏதாவது கியூல போய் நின்னா ஓ எப்படா முடியும்னு இருக்கு இல்லையா. இந்த வெயிட் பண்றது ரொம்ப பேருக்கு பிடிக்காது, கரெக்டா இல்லையா? பட் சபரி மாதா ஒரு நாள் 2 நாள் இல்ல, இயர்ஸ் டுகெதர் வெயிட் பண்ண, வருஷங்களா காத்திருக்காங்க. ஆனா அவங்க பாருங்க, குருவோடைய வார்த்தையில எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. குருமராஜ் சொல்லியிருக்காரு ராமர் ஒரு நாள் வருவார். நம்பிக்கை, குருவோடைய வார்த்தையில வலுவாத நம்பிக்கை. பிரபுபாருக்கு இருந்தது இல்லையா? பிரபுபா என்ன சொன்னாரு, என்னுடைய குருமராஜ் சொன்னா நீங்க மேற்கத்திய நாட்டில் போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணுங்க. அவருக்கு யாருமே தெரியாது, அமெரிக்கால இறங்கி எந்த பக்கம் போகணும்னு தெரியாது, யாருமே தெரியாது, கையில பைசாவும் கிடையாது. அவர் எடுத்துன்னு போனது ஒரு பாக்ஸ் நிறைய பாகவதம் இல்லையா, பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துன்னு போனார். பட் குருவோடைய வார்த்தையில பிரபா நம்பிக்கை இருக்கு. என் குருமராஜ் சொன்னாரு கிருஷ்ண கான்சியஸ் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ப்ரீச் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த சபரி வந்து என்ன பண்ணாங்க, குருவோடைய வார்த்தையில அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. என் குரு வந்து சொல்லியிருக்காரு ஒரு நாள் ராமர் வருவாரு, ராமர் வந்து எனக்கு தரிசனம் கொடுப்பாரு. அப்போ அதே மாதிரி ராமர் வந்து தினமும் எவ்ரிடே தினமும் சபரி வந்து நல்ல பழங்கள்லாம் பறிச்சு வச்சுட்டு ராமருக்காக காத்திருப்பாங்க. அவங்க ஒன்றும் பெரிய எஜுகேட்டட் எல்லாம் கிடையாது. சபரி வந்து ஒரு பெரிய சமஸ்கிருதம் படிச்ச ஒரு பெரிய பாண்டித்யம் உள்ள ஒரு புலவரோ, இல்ல உயர்ந்த குலத்துல பிறந்தவங்களோ, இல்ல ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ற ஒரு மாடர்ன் கேர்ளோ கிடையாது. ஆர்டினரி கேர்ள்னா சிம்பிள் வில்லேஜ் கேர்ள், வெரி சிம்பிள் ஹார்ட். ஸோ எளிமையான மனது தான் பகவானுக்கு கவரும், கடினமான மனது பகவானுக்கு கவராது, ரொம்ப எளிமையான மனது. ஸோ சபரி வந்து அவங்க குருவோடைய வார்த்தையில் நம்பிக்கை வச்சுட்டு ஒரு நாள் காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் ராமர் வந்தாரு. சபரிக்கு என்ன பண்றது தெரியலையா, ராமர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்னும் பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த ராமருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் ஆஃபர் பண்ணணும், இது எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. அதை கடிச்சிட்டு ராமர் கொடுத்தாங்க. லக்ஷ்மணனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த மாதிரி பண்றீங்க. அந்த அளவுக்கு டிவோஷன். சபரியோடைய பக்தி என்னது, பிரபுக்கு நான் பெஸ்டா கொடுக்கணும், நான் கொடுக்குற பழங்கள் வந்து டேஸ்டா இருக்கா, பெஸ்டா இருக்கா, ரொம்ப சிறப்பா சேவை பண்ணணும், பிரபுவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி தவம் செஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு பகவானை தரிசனம் பண்ணி சபரி போனாங்க. அதுக்கப்புறம் ராம் லக்ஷ்மண் 2 பேரும் ரிஷிமுக பர்வத்துல அப்படி டிராவல் பண்றாங்க. அப்போ சுக்ரீவன் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இங்க ரொம்ப அழகான இது எப்படின்னா, அன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ராமாயணத்துல 3 விதமான பிளேசஸ் வந்து ராமாயணத்துல வருது இல்லையா. ஒன்று வந்து அயோத்தியா, இன்னொன்று கிஷ்கிந்தா, அப்புறம் லங்கா. ஸோ லங்கையில் இருக்கிறவங்களுடைய மூடு என்னது, லங்கையில் இருக்கிறவங்களுடைய பாவம் வந்து ராட்சச பாவம். அவங்க ராமரை ஒரு சாதாரண மனிதனாகவும் லங்கேஸ்வரனை தான் வந்து பெரியவனு நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து லங்கா பாவம், இந்த பாவம். கிஷ்கிந்தை பாவம் என்னது, கிஷ்கிந்தா பாவம் வந்து சுக்ரீவனுக்கு ராமர் மேல பக்தி இல்லை, அதாவது பக்தி இருக்கு, ஆனா ஒரு பரீட்சை பண்ண பக்தி, நாட் அனலாய்ட் டிவோஷன் இல்லையா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சுத்த பக்தி கிடையாது. சுக்ரீவன் என்ன பண்ணார், ராமர்ட்ட அக்ரிமெண்ட் போட்டார், நீங்க வந்து வாலியை கொன்னா நான் சீதையை கண்டுபிடிச்சு தருவேன் இல்லையா. இது சுத்த பக்தியா? சுத்த பக்தினா ஹனுமானது. ஹனுமான் என்ன பண்ணாரு, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம சீதையை சந்திக்கிறதுக்காக போனார். ஸோ ஹனுமானும் அங்கேதான் இருக்காரு, கிஷ்கிந்தால இருக்காரு. பட் ஹனுமான் பியூர் டிவோஷன். பட் சுக்ரீவன் என்ன நினைக்கிறாரு, இந்த ராம் லக்ஷ்மண் 2 பேர் வரும்போது இவங்க ஒருவர் வாலியோட ஆளா இருக்குமோ, இவன் வந்து ரிஷிமுக பருவத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கான், வாலி வந்து கிஷ்கிந்தால இருக்கான், இவன் வாலியோட ஆளா இருக்குமோ, 2 பேரும் வாலி அனுப்பிச்சு வைக்கிறானோ. ஏன்னா வாலி வந்து ரிஷிமுக பருவத்துல வர முடியாது. ஏன் வாலி ரிஷிமுக பருவத்துக்குள்ள வர முடியாது தெரியுமா அவங்களுக்கு? அந்த ஸ்டோரி இருக்கு ராமாயணத்துல. ஒரு முறை துந்துபின்னு ஒரு அசுரன், துந்துபி என்ன பண்ணா, அவன் வந்து ரொம்ப கர்வம் கொண்டு வாலியை சண்டை கூப்பிட்டான்.
கிஷ்கிந்தல வந்து வாலி வெளியே வா. அவன் வந்து வாலிக்கு என்னன்னா யாராவது சண்டை கூப்பிட்டா அவன் கோவம் வந்துடும். வாலி வந்து ஒரு பெரிய கதை எடுத்துன்னு வெளியில வரான். துந்துபிக்கு வாலிக்கும் பயங்கர சண்டை நடந்தது. சண்டை போட்டு போட்டு ரெண்டு பேரும் இந்த துந்துபி வந்து வாலியோட அடி தாங்க முடியல. அவன் என்ன பண்ணா, வாலி துந்துபி காலை பிடிச்சி தூக்கி அப்படி வீசிட்டான். அவன் அடிச்ச அடியில அங்கங்க பிளட், மூக்கு வாயில ரத்தம் வந்து அப்படி ரத்தம் தெரிச்சுது. அந்த ஹோல் மவுண்டன்ல ரத்தம் தெரிச்சு ரிஷிமுக பர்வத ஆசிரமத்துல வந்து அந்த மாதகி ட்ரெஸ் பூரா ரத்தம் ஆயிடுச்சு. மாதகி தவம் பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு வஸ்திரம் பூரா ரத்தம். மாதகி கோவம் வந்துருச்சு. இந்த வாலிக்கு என்ன கௌரவம் இருந்தா இந்த மாதிரி செய்வான். அவன் இந்த மலைக்குள்ள வந்து அவன் மண்டை வெடிச்சு போடும். இந்த ரிஷிமுக பர்வத்துல என்ட்ரானா அவன் மண்டை வெடிச்சு போடணும். அதான் சுக்ரீவன் அங்க போய் ஒழிஞ்சிட்டு இருந்தான். சுக்ரீவனே அங்க போய் ஒழிஞ்சிட்டான். ஒரு முறை என்ன நடக்கும், இன்னொரு மாயான்னு ஒரு அரக்கன் மாயா, அவன் ஒரு நாள் கிஷ்கிந்தைக்கு வருவான். அவன் வந்து வாலி சண்டை என் கூட சண்டை போடுவான். இவன் போய் வாலியை சண்டை கூப்பிட்டான். இந்த வாலி என்ன பண்ணா, கதை எடுத்துன்னு போய் இந்த மாயன் கூட சண்டை போடுறான். ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை நடக்குது. அப்ப வாலி வந்து சுக்ரீவன் சொன்னா, சுக்ரீவா என்ன நடந்தாலும் சரி இங்கிருந்து போக கூடாது, நான் இவனை கொல்லாம வரமாட்டேன்னு ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை. ரெண்டு பேரும் கதை எடுத்து அடிச்சுட்டு இருக்கான். சண்டை போட்டு ஒரு குகைக்குள்ள போனான். குகைக்குள்ள போய் சண்டை போட்டா சுக்ரீவன் வெளியில உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா குகையிலிருந்து அப்படியே ரத்தம் வருது, பிளட்டா வருது. சுக்ரீவன் பயந்து போறான். ஒருவேளை அந்த மயன் வந்து வாலியை கொண்டு இருப்பானோ. அவன் வெளியே வந்து என்ன கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு அந்த குகையை மூடிட்டு ஓடி வந்துட்டான். அந்த குகையை மூடிட்டு இவன் ஓடி வந்துட்டான். இவன் ஓடி வந்து இவன் உட்காந்துட்டு இருக்கான். மற்ற வானர்கள் என்ன பண்ணாங்க, இப்ப வாலி இல்ல, அந்த மயன் வந்து வாலியை கொண்டுட்டான், இப்ப கிஷ்கிந்தாக்கு ராஜா வேணும், நீங்களே உட்காந்துக்குங்க அப்படின்னு சுக்ரீவனை தூக்கி ராஜ்யத்துல உட்கார வச்சுட்டாங்க. அவன் உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வாலி வந்து நிக்கிறான். வாலி வந்து பார்த்து சுக்ரீவன் அரியாசத்தை பார்த்து வாலி கோவம் வந்துருக்கு. இவன் என்ன சொல்லிட்டு வந்தேன், குகையை மூடிட்டு போயிட்டாங்க. குகையை வெளியே நின்று உட்காந்துட்டுதா, நான் அவனை கொண்டுட்டு வரேன்னா இவன் உயிருக்கு பயந்து இவன் குகையை மூடிட்டு இவன் ஓடி வந்துட்டான். அவன் என்ன நினைச்சான், இந்த வாலியை வந்து என்ன நினைச்சிட்டாங்க, இவன் வேணும்னே குகையை மூடிட்டு ஓடி வந்துட்டான், இவன் கிஷ்கிந்தை எடுத்துக்க பாக்குறான். அவன் ஓடி வந்து சுக்ரீவனை பிடிச்சி அந்த அரியாசன் கீழே இழுத்து ரெண்டு பேருக்கு சண்டை. அவன் சுக்ரீவன் சொன்னா, இல்ல மன்னிச்சிடு, நான் நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சேன், அதே அப்புறம் நீ நினைக்கலான்னு. ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டை. இந்த வாலியோட அடி தாங்க முடியாம சுக்ரீவன் பயந்து ஓடியே போயிட்டான். கிஷ்கிந்தா விட்டு வேற ரிஷிமுக பர்வத்துக்கு ஓடிட்டான். அங்க போயிருந்தா வாலி வரமாட்டான். அந்த பர்வத்தை வெளியே வந்தா இவன் காலி, வாலி கொண்டுடுவான்னு அங்க போய் உட்காந்துருக்கான். அதனால சுக்ரீவனுக்கு பயம். என்ன பயம்னா, இவன் வந்து வாலி உள்ள வரமாட்டான், வேற யாரும் அனுப்பிச்சு கூட என்ன கொல்லலாம் இல்லையா. அந்த ரெண்டு மானிடர்கள் வர்றாங்க. யாரும் அவங்க கையில வில்லு அம்பு வச்சிருக்காங்க. அவங்க ஆடை உடுத்திருக்கிறது பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்கு. ஆனா அவங்க தோற்றத்தை பார்த்தா அஜானு பாகனா இருக்காங்க. கையில வில்லு அம்பு வச்சு சத்திரிய மாதிரி இருக்காங்க. இவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்ப ஹனுமான் கூப்பிட்டாரு. ஹனுமான், அந்த ரெண்டு பேர் வராங்களே, அவங்க வாலியோட ஆளா இருக்குமோ? ஹனுமான் சொன்னார், நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? ஹனுமான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஹனுமான் வந்து ரொம்ப அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியாம ஏன் நீங்க நெகட்டிவா திங்க் பண்றீங்க? அது வாலி அமிச்சாலா, வாலியோட மேபி அவங்க நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கூட வரல இல்லையா, அவங்க நம்ம கிட்ட நட்பு கொள்றது கூட வரல இல்லையா, எப்படி தப்பா நினைக்கலாம்? நீங்க இருங்க, நான் போய் தெரிஞ்சுட்டு வரேன். நான் போய் அவங்க ரெண்டு பேரும் யாரும் தெரிஞ்சுட்டு வரேன்னு ஹனுமான் வந்து ஒரு பிராமண ரூபத்துல வந்து ஒரு பிராமணோட ரூபத்தை எடுத்துட்டு ரெண்டு பேரும் முன்னாடி வராங்க. ஓ மாநிலர்களே, நீங்க ரெண்டு பேர் யாரு? அப்ப லக்ஷ்மணன் சொல்றாரு, இவர் தான் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஸ்ரீராம், நான் அவர் சகோதரன் லக்ஷ்மணன், நாங்க வந்து சுக்ரீவன் கூட நட்பு வைக்க வந்திருக்கோம். அப்படியா? அப்ப தெரிஞ்ச உடனே ஹனுமான் வந்து தன் சுயரூபத்துக்கு வர்றாரு. ஆக்சுவலி ஹனுமான் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு ஆச்சரியம் சொல்றாங்க. ஏன்னா ராமர் வந்து ஏமாத்துறாரு ஹனுமான். அவர் வந்து தன் ரூபத்தை மாத்திட்டு, ஆக்சுவலி ராமரோட எட்டர்னல் சர்வெண்ட். ஹனுமான் என்ன பண்ணாரு, ராமர் முன்னாடி தன்னை மாத்திட்டு வந்தார். அது பண்ணிருக்க கூடாது இல்லையா? ஸ்டில் ராமர் வந்து சோ மெர்சிஃபுல், ஹனுமானுடைய சர்வீஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஹனுமான் சொன்னாரு, நீங்க ரெண்டு பேரும் என் தோல்ல ஏறிக்கீங்க, நான் உங்க சுக்ரீவன் அழைச்சிட்டு போறேன். ரெண்டு பேரும் சுக்ரீவன் அழைச்சிட்டு வந்தோடனே அப்ப ஹனுமான் சொன்னாரு, இவங்க ரெண்டு பேரும் நான் உங்ககிட்ட நட்பு கொள்ள வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்திருக்காங்க, நட்பு கொள்ள வந்திருக்காங்க. அப்ப சுக்ரீவன் என்ன பண்ணிருக்கணும், அன்கண்டிஷனலா அக்செப்ட் பண்ணிருக்கணும். அதான் பியூர் டிவோஷன்.
ஆனா சுக்ரீவன் என்ன பண்ணாரு, ராமரை பரீட்சை பண்றாரு. ராமரை வந்து, ஓ சரி நான் உங்களோட நட்பு வச்சுக்கிறேன், ஆனா நீங்க இதை பண்ணுவீங்களான்னு. நீங்க வந்து வாலிய வதம் பண்ணா நான் வந்து உங்களுக்கு சீதையை கண்டுபிடிச்சு தரேன். பட் ஆனா வாலிய வதம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு. அப்புறம் ராமரை பரீட்சை பண்றாரு சுக்ரீவன். என்ன பண்ணாரு, சுக்ரீவன் கூட்டின்னு போனார் ராமர் கூட்டின்னு போய் அந்த துந்துபியோட எலும்பு கூடு இருக்கு, துந்துபியை தூக்கி வீசினார் இல்லையா இந்த பாலி வந்து துந்துபியை கொண்டுட்டு அவனை அடிச்சு துவைச்சிட்டு, தோணி துவைக்கிறமோ துவைச்சா அவன் பிளட் எல்லாம் வந்து அவனை தூக்கி வீசினா இல்லையா, அந்த பாடி இருக்கு. அந்த பாடி என்னாச்சு, அது கரையெல்லாம் கடிச்சு போய் புழுவெல்லாம் வந்து வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்கு. அப்போ சுக்ரீவன் சொல்றான், இந்த துந்துபியை தான் வாலி தூக்கி வீசினா. ராமருக்கு வந்து காமிக்கிறப்பாரு, இவ்வளவு பெரிய பாடி, அது பெரிய டைனோசர் மாதிரி இருந்தது. அது பெரிய டைனோசர் மாதிரி இருந்த துந்துபியோட பாடியை வந்து சுக்ரீவன் காமிச்சான். ராமர் என்ன பண்ணாரு, தன்னுடைய காலையே வெட்டி வாசிட்டாரு, அது தூக்கி போய் விழுந்தது. இது என்ன பெருமை, இது என்ன பெருமை, இந்த வாலி தூக்கி வீசும் போது பெரிய பெரிய மரங்கள்லாம் சரிஞ்சு விழுந்ததுன்னு. அப்ப ராமர் என்ன பண்ணாரு, தன் கோதண்டை எடுத்து ஒரு அம்பு அதுல வச்சு, இதில் லட்சுமணன் சிரிச்சுட்டு இருக்காரு. இந்த சுக்ரீவன் வந்து ராமரை பரீட்சை பண்ண லட்சுமணன் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காரு. இவன் முட்டாளுவன், இவனுக்கு ராமர் யாருன்னு தெரியல, ராமரை பத்தி இப்படி கேட்டா தெரியும். லட்சுமணன் சிரிச்சுட்டு இருக்காரு. ராமர் என்ன பண்ணாரு, ஒரு கோதண்டை எடுத்து அதுல ஒரு அம்பு வச்சு அதை விட்டா அந்த 7 சால மரங்களை தொலைத்து வந்து அந்த அம்பு திரும்ப அம்புரால தூக்காது. இந்த ஸ்கில்ல பார்த்த உடனே சுக்ரீவன் புரிஞ்சுட்டான், ஓகே ராமர் உண்மையாலுமே ஒரு பராக்கிரமான ஆள் தான். சோ இது தேவையில்லாம ராமரை பரீட்சை பண்ணு. சுக்ரீவன் வந்து ராமரை சரண்டர் பண்ணாம அவர் பரீட்சை பண்ணி அதுக்கப்புறம், இது பியூர் டிவோஷன் இல்லை, இது சுத்த பக்தி இல்லை. ஸ்டில் ராமர் வந்து அவருடைய டிவோஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே, அப்ப நீ போய் ராமர் என்ன சொன்னாரு, சுக்ரீவன் கூப்பிட்டு நீ போய் வாலிய சண்டை கூப்பிடுங்க. வாலிய சண்டை கூப்பிடுறதா, அவன் அடிச்சா நான் என்ன ஆவேன்னா, நீ கூப்பிடு நான் பாத்துக்கிறேன். இவன் சுக்ரீவன் வந்தான், சுக்ரீவன் கிஷ்கிதைக்கு வந்துட்டு அவன் சொன்னா, ஏ வாலி கோழியே வெளியே வந்தான். இது சுக்ரீவனுடைய வயசு மாதிரி இருக்கு, இவன் என்னை சண்டை கூப்பிடுறான், இன்னைக்கு அவனை உயிரோட விட மாட்டேன்னு, அவனை உயிரோட விட மாட்டேன்னு கதை எடுத்துன்னு வரான். அப்ப தாரா சொல்றா, வேண்டாம் போகாதீங்க, ஏன்னா இவ்வளவு நாள் உங்களை சண்டை கூப்பிடாத இன்னைக்கு வந்து கூப்பிடுறான்னா அப்ப ஏதோ ஒரு பின்னாடி விஷயம் இருக்கு, போகாதீங்க. சி நீ என்ன தடுக்காத, நான் அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு போறேன். சுக்ரீவன் என்ன பண்ணான், வாலியை சண்டை கூப்பிட்டா 2 பேரும் சண்டை, 2 பேரும் கதையால தாக்குறாங்க, முஷ்டியினால தாக்குறாங்க. சுக்ரீவனால அடி தாக்க முடியல, வாலியோட அடி தாக்க முடியல. ராமர் அம்பு போடுவார் பார்த்துட்டு இருக்காரு, ராமர் நின்றுட்டே இருக்காரு, அது மரத்துக்கு தான் நிக்கிறாரு. சுக்ரீவன் பாக்குறாரு, ராமர் அம்பு விட்டுருவாரு, கடைசியில் கூடல, இவன் அடி வாங்க முடியல, ஓடி விட்டான். அடி வாங்க முடியாம ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு ராமர்கிட்ட சொல்ற, ராமா நான் பாட்டுக்கு பேசாம இருந்தேன், என்ன போய் வாலி கூட சண்டை போட கூப்பிட்டியே, நீ அவனை அம்பு போட வேண்டாமா, அவனை கொண்டு இருக்க வேண்டாமா? அப்ப ராமர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நான் வாலி நடிச்சு உன்னை கொண்டுட்டேன் என்ன பண்றது, நான் வாலியை நடிச்சு உன் மேல அம்பு போட்டேன் என்ன பண்றதுன்னாரு. அப்போ ராமர் சொல்ல, லட்சுமணா நீ ஒன்று பண்ணு, ஃபாரஸ்ட் ஃப்ளவர் எடுத்து காட்டுல உள்ள பூக்கள் எடுத்து ஒரு அழகான மாலை, இது மாதிரி ரொம்ப அழகர், ரொம்ப பியூட்டிஃபுல், யார் பண்ணாங்க இது, வெரி நைஸ் பியூட்டிஃபுல் கார்லன்னும் இந்த மாலை பண்ணவங்களுக்கு ஒரு தடவை சாந்து, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கார்லன், ஒரு நைஸ் கார்லன் பண்ணி நீ சுக்ரீவன் போட்டு விடுன. சுக்ரீவா திருப்பி போய் கூப்பிடு, திருப்பி போகணுமா, திருப்பி போய் வாலி சண்டை கூப்பிடுன. சுக்ரீவன் சொன்னா திரும்பி போகணுமா, இந்த தடவை கவலைப்படாத, இப்ப நான் அதை மார்க் பண்ணிட்டேன், இந்த கார்டன் நீ போட்டிருக்க, ஆனா உனக்கு வாலிக்கு எனக்கு டிஃபரன்ஸ் தெரியும், நான் வாலி கொண்டு வந்தேன். திரும்பி சுக்ரீவன் போறான், திரும்பி சுக்ரீவன் போய் வெளியே வா. அவனுக்கு வந்தது கோபம், இந்த சுக்ரீவன் அப்போ விட்டது தப்பு, அவனை துரத்திட்டு போய் மாட்டே உடச்சிருக்கணும், அவனை விட்டது தப்பா போயிடுச்சுன்னு திரும்பி வாலி கிளம்பும்போதுதான் தாரா சொல்றா, போகாதீங்க, நான் கேள்விப்பட்டேன் சுக்ரீவன் கூட யாரோ 2 மாநிலர்கள் இருக்காங்க, அந்த மாநிலர்கள் 2 பேரும் சாதாரண ஆள் இல்ல, அவர் ஸ்ரீராமன் வந்து விஷ்ணுடைய அவதாரம், அதனால இப்போ அவருக்கு நிறைய பலம் இருக்கு, கூட ஆள் இருக்காங்க, அதான் அந்த தைரியத்துல அவங்க சண்டை கூப்பிடுறான், போகாதீங்க நீங்க. அப்ப வாலி சொல்றாரு தாராட்ட, ராமனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, ராமரே என்ன கொல்ல போறாரு,
ராமரை என்கிட்ட சண்டைக்கு வர போறாரு. ராமருக்கு எனக்கும் எந்த ஒரு விரோதம் கிடையாது. எனக்கு விரோதம் சுக்ரீவனுக்கு தான். நான் சுக்ரீவனை தான் கொல்ல போறேன். அந்த நம்பிக்கையோட வந்திருக்காரு வாலி. வாலி என்ன நினைச்சாரு, ராமர் அட்டாக் பண்ண மாட்டாரு, பிரச்சனை எனக்கும் சுக்ரீவனுக்கு தானே. ரெண்டு பயங்கர சண்டை நடக்குது. திரும்பி வந்து கிஷ்கிந்தா விட்டு வெளியில வந்து வாலி வந்து கதை எடுத்து சுக்ரீவனுக்கு வாலிக்கு பயங்கர சண்டை. கதையால தாக்கி முஷ்டியால தாக்கி அடிச்சு இந்த சுக்ரீவனால் வாலி அடி தாக்க முடியல. வாலி போட்டு அடி அடி அடிக்கிறான். இவன் திருப்பி திருப்பி பாக்குறான் ராமர் அம்பு விடுவாரு. கடைசியில ராம அம்பு விட்டாரு. போய் வாலியோட ஹார்ட்ல குத்துச்சு. வாலி வந்து அம்பு குத்துன உடனே ராமா அப்படின்னு கீழே விழுந்தார். அப்ப ராமர் கிட்ட வர்றாரு. அப்ப வாலி சொல்றான், ராமா நீ ரகுகுல திலகன் அல்லவா, நீ வந்து ரகுவம்சம், நீ இந்த காரியம் பண்ணலாமா? நீ மறைந்திருந்து தாக்குறது தர்மமா? இது நியாயமா? நீ தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்ண வந்து தர்மத்துக்கு எதிராக நீ நடந்துட்டியே, இது யுத்த தர்மமே இல்லையே, நீ என்னோட நேருக்கு நேரால சண்டை போட்டிருக்கணும். அப்ப ராமர் என்ன சொன்னாரு? ராமர் சொல்றாரு, நீ ஒரு வானரம், ஒரு வானரத்தை கொள்றதுக்கு எதுக்கு நேர்ல வரணும்? ஒரு விலங்கு கொள்றதுக்கு ஒரு ராஜா நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் திங் வந்து நீ சுக்ரீவனோட வைஃபை நீ வந்து இது பண்ணி வச்சிருக்க, சுக்ரீவனோட வைஃபை வந்து நீ அபகரிச்சிட்ட, இது பெரிய துரோகம். இவன் சகோதரனுடைய மனைவியை பிடிச்சு வச்சிருந்தீங்க இல்ல, அப்போ உன்னை தண்டிக்க வேண்டியது என்னோட டியூட்டி. நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன். வாலி அண்டர்ஸ்டுட். வாலி புரிஞ்சுட்டாரு. அவர் வந்து சொன்னாரு, ரைட்டு நீங்க பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமருடைய பாதங்களை தரிசனம் பண்ணியே வாலி இந்த உடலை விட்டார். இது மாதிரி வாலி வதம் பண்ணதுக்கு அப்புறம் ராமர் சொன்ன மாதிரியே சுக்ரீவன் உட்கார வச்சிட்டாரு ரியாசத்துல. கிஷ்கிந்தாவுடைய சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். அப்போ வந்து 4 மாசம் மழைக்காலம். இந்த மழைக்காலம் வந்துட்டால சீதை தேட முடியாது, எல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 4 மாதம் முடிஞ்சு சுக்ரீவன்ட்டு இருந்து எந்த ஒரு ஆன்சர் வரல. ராமர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு, சுக்ரீவன்ட்டு இருந்து ஏதாவது பதில் வரும் சீதையை தேடுறதுக்கு. இந்த அக்ரிமெண்ட் அதானே, நான் வந்து வாலியை வதம் பண்ணா நீ சீதையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். முதல்ல ராமர்கிட்ட இருந்து சீதையை பிரிக்கவே முடியாது. ரெண்டாவது சீதையை வந்து தேடி கண்டுபிடிக்க வேலை ராமருக்கு அவசியம் இல்லை. ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த பக்தர்களுடைய சேவை, பக்தர்களோட அன்பு பரிமாற்றம், இந்த லீலை மூலமா பகவான் வந்து எப்படிலாம் எல்லாருடைய சேவையை ஏத்துக்கிறாங்க. வானரன்னா இவங்க எந்த மாதிரி மனுஷங்க? அவங்க மனுஷங்களையும் சேர்த்துக்க முடியாது, விலங்கோடையும் சேர்த்துக்க முடியாது. அவங்களுடைய சேவையை ஏத்துக்கிறாரு. ஜடாயோடைய சேவையை ஏத்துக்கிட்டாரு. விபீஷணன் சரணாகதி வந்து அவரே ஏத்துக்கிறார். இதுதான் ராமர் இதுதான் இல்லையா? ராமர் வந்து எல்லாருடைய சேவையை ஏத்துக்கிறார். யார் வேணாலும் சேவை பண்ணலாம். பேசிட்டு இல்லையா, மாங்கி பார்த்து வெப்பாசித்ய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வயசு ததா சூத்ரா தேபி ஆதி பராமரி. யார் வேணா என்ன அடைக்கலம் கொள்ளலாம், யார் வேணா என்ன சண்டடையலாம், எல்லாருக்கும் நான் அடைக்கலம் கொடுப்பேங்க. இது ஒரு படி மேல போய் பாகவதம் என்ன சொல்லுது? கிராட குணாந்திர புலிந்த புலகஷ ஆவீர சும்ப யமுன கஷாதயா என்யேஷ பாபேஷ சுத்தந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே நம. உப ஆஸ்ரயாஸ். ஒரு சுத்த பக்தருடைய தாமரை திருப்பாத்தை ஒரு சரணடைஞ்சாருன்னா அவர் எந்த கம்யூனிட்டியில இருந்தாலும், ஈவன் சூத்ராவுக்கு கீழே, சூத்ராங்கிறது 4th கிளாஸ், அந்த 4th கிளாஸ் கீழே கிராட குணாந்திர புலிந்த புலகஷ சோமனி லோ கிளாஸ் ரொம்ப கீழே பிறப்பெல்லாம் இருக்கு. அவங்க கூட ஒரு சுத்த பக்தர் பிராதத்தை சரணடைஞ்சா அவங்களும் பகவான் அடையல. எப்படி? சோ அங்க ராமர் சொன்னாரு, அதான் சரணாகதின்னு வந்து அவரால் தவிர்க்க முடியாது. சரணாகதின்னு வந்துட்டா யாரையும் ராமர் வந்து விளக்க மாட்டார். சோ விபீஷ்ணா வந்து ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் நிறைய ஒற்றுமை என்னன்னா, மகாபாரதத்துல திருதராஷ்டிரனுடைய சகோதரர் யாரு? பாண்டு, அப்புறம் விதுரர் என்ன பண்ணாரு? திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப அழகா அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. திருதராஷ்டிரர் ஒரு வார்த்தை காதுல வாங்க. திருதராஷ்டிரன் சரி, திருதராஷ்டிரன் அவரோட பையன் துரியோதனன் 2 பேருமே விதுரருடைய வார்த்தை காதிலே வாங்கல. மாறாக துரியோதன் விதுரரை இன்சல்ட் பண்ண. என்ன சொல்றாரு? அந்த வேர்ட் இருக்கு பாகவதத்துல. துரியோதன் என்ன சொல்றாரா? விதுரரை வந்து அடிச்சு துரத்தணும், அரண்மனை விட்டு அடிச்சு துரத்தி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட அனுப்பிச்சு விடணும், ஊரை விட்டு ஓட விட்டணும். வைஷ்ணவ அபராதம். ஏன்னா விதுரர் வந்து சச்ச வைஷ்ணவானோ, பியூர் டிவோட்டி. விதுரருடைய வார்த்தை கேட்டிருந்தா, திருதராஷ்டிரரும் துரியோதனும் விதுரருடைய வார்த்தை கேட்டிருந்தா என்ன இருக்கும்? பகவத்கீதை கிடைச்சிருக்காது. பகவத்கீதை கிடைச்சிருக்காது.
அவங்களும் டிவோட்டி ஆயிருப்பாங்க. நம்ம பாடுவோம் ஜெய் துரியோதனா ஜெய் திருதராஷ்டிரா அப்படின்னு பாடுவோம் இல்லையா? பட் அவங்க 2 பேருமே விதுரருடைய வார்த்தையை கேட்கல. அதனால என்னாச்சு, ஹோல் என்டையர் கௌரவாசு கொல்லப்பட்டார். விதுரருக்கு அப்பன்ஸ் பண்ணனால விதுரர் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு இதான் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எப்பவுமே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன், நிர்வாகத்துல இருந்தேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, நான் திவ்ய தேசம்லாம் யாத்திரை போலாம், நான் புனித ஸ்தலங்களை போலாம். விதுரர் வெளியே வந்து மைத்ரேயரை சந்திக்கிறாரு, உத்தவரை சந்திக்கிறாரு. என்ஜாயிங், டிராவலிங் ஆல் தி ஹோலி பிளேசஸ். விதுரர் எல்லா புனித ஸ்தலத்துக்கு போனார். பட் விதுரருக்கு ஸ்டில் வந்து திருதராஷ்டிரன் ஒரு கருணை இருந்தது. இதான் வைஷ்ணவா. விதுரர் திரும்ப வந்து திருதராஷ்டிரன் டெலிவர் பண்றாரு. பட் இதை முதல்ல கேட்டிருந்தா மகாபாரத யுத்தமே ஆயிருக்காரு. சிமிலர்லி அதே மாதிரிதான் ராமாயணத்துல விபீஷணோட வார்த்தையை காது கொடுத்து கேட்கவே இல்லை. ராவணனும் சரி, இந்திரஜித், ராவனுடைய பையன் இந்திரஜித் சரி, மேகநாதன் அவனும் சரி, ராவணாவும் சரி, விபீஷணாவை சொல்லும் போது அவர் கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இந்திரஜித் சொல்றான், இவன் சித்தப்பாவே இல்லை, இவன் நம்ம சத்ரு, இவன் துரோகி, எதிரிய போய் போடுறாங்க, கழுத்து பிடிச்சி வெளியே தெளிக்கணும், கொல்லணும். அப்பதான் விபீஷன் முடிவு பண்ணாரு, இந்த அரக்கர்கள் இருந்து இறந்து போறத விட ராமர் கையில இறந்து போன மோட்சம். இந்த ராட்சசன் கேட்க மாட்டேங்கிறான், இவன் அழிச்சுதான் போறான். இவன் கையில இருந்து இறந்து போறத விட நான் ராமர் கையில, ராமர் என்னை ஏத்துக்கிட்டா ஓகே, ராமர் என்னை ஏத்துக்கிட்டா ஓகே, இல்லாட்டி நான் ராமர் என்னை கொண்டாலும் சரி. மாரைக்கும் ராக்கிக்கும் எச்சித்து மாறா. இந்த பக்தி நோத் அவர் என்ன பாடுறாரு, நீங்க கிருஷ்ணா என்ன நீங்க கொண்டாலும் சரி, ஏத்துக்கிட்டாலும் சரி, உங்க விருப்பம். சரணாகதி, சரணாகதி இல்லையா? விபீஷன் என்ன பண்றாரு, அவர் ஆகாச மார்க்கமா வந்து நிக்கிறார். விபீஷன் ஆகாச மார்க்கமா வந்து நிக்கிறாங்க, சரணாகதின்னு வந்திருக்காரு. பிரபுவோடைய தாமரை பாதங்கள் சரணடையணும். அப்போ வந்து சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் இருக்காங்க, ஹனுமான் எல்லாரும் இருக்காங்க, ராம் லக்ஷ்மண் வந்து உள்ள கூடாரத்தில் இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி சுக்ரீவன் விபீஷணன் சரணாகதின்னு வந்திருக்காங்க. இப்ப ராமர் வந்து முழுமுதற் கடவுள், அவர் முடிவெடுக்கலாம். பட் ராமர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க என்ன நினைக்கிறாங்க, பிகாஸ் சுக்ரீவன் வந்து வானவருடைய மினிஸ்டர். சோ சுக்ரீவன் என்ன நினைக்கிறாரு பார்க்கலாம். சுக்ரீவன் என்ன நினைக்கிறாரு, மற்ற மந்திரிகள்லாம் அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான், ஹனுமான் இவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சுக்ரீவன், சுக்ரீவா நீ இந்த விபீஷண சரணாகதின்னு வந்திருக்கா, நீ என்ன நினைக்கிறேன்னா? சுக்ரீவன் சொன்னா கூடவே கூடாது, இவன் ராட்சசன், இவனை ஏத்துக்கவே கூடாது, இவன் ராவனுடைய சகோதரன். இன்னைக்கு நம்ம பக்கம் வந்திருக்கான், நாளைக்கு ராவணனுக்கு ஏதோ ஆபத்துனா அங்க போயிடுவான், இல்ல நம்முடைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்சு போய் சொல்லி கொடுத்துருவான், இல்ல நம்ம கூட இருந்து நம்மளுக்கு ஆபத்து பண்ணுவான். அதனால ஒருபோதும் ராமா ராட்சசர்கள் நம்பாதீங்க, இவனை ஏத்துக்காதீங்க, இவனை கொல்லணும், இவனை ஏத்துக்க கூடாது. சுக்ரீவன் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஆமாமாங்க, எஸ் கரெக்ட், வாட் சுக்ரீவா இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். சுக்ரீவன் என்ன சொல்றாரு கரெக்ட், அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான் எல்லாம் ஓகே. பட் ஹனுமான் வந்து மௌனமா நின்று இருக்காரு. ஹனுமான் வந்து எப்படின்னா, ஹனுமான் வந்து பியூர் டிவோட்டி. அவரா வந்து வாலண்டியர் முன்னாடி நான் தான் பண்ண, முன்னாடியில போக மாட்டேன், ரொம்ப ஹம்பிளா இருக்கு. ராமர் வந்து கேட்கிறாரு, ஹனுமான் நீ என்ன நினைக்கிறாரு? ஹனுமான் சொன்னாரு, பிரபு அவர் சரணாகதின்னு வந்திருக்காரு, அவர் நம்ம சகோதரன் போல ஏத்துக்கணும்னு. அவரு வாட் எவர் இவரா ராட்சசன் என்னவோ சரணாகதின்னு வந்திருக்காரு. பிகாஸ் ஹனுமானுக்கு நல்லா தெரியும், அந்த லங்கையிலேயே வச்சு ரொம்ப ஆஸ்பிஷியஸான இடம் விபீஷணோட வீடு தான், விபீஷணோட அரண்மனை. ஏன்னா ஹனுமான் போனார் இல்லையா, லங்கையில போய் பார்த்தா விபீஷணோடைய ஹவுஸ் ஃபுல்லா துளசியா இருக்கு, அங்க ராமநாம சான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஹனுமானுக்கு நல்லா புரிஞ்சு படுத்து, இந்த விபீஷணா வந்து பியூர் டிவோட்டி, அதனால நீங்க வந்து விபீஷணா அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப ராமர் வந்து எல்லாரையும் பாக்குறாரு, எல்லாம் சைலண்டா இருக்காங்க. அப்ப ராமர் சொல்றாரு, ஃபேமஸ் ஸ்லோகன் ராமாயணம். ராமர் சொல்றாரு, இந்த செகண்ட் வந்து ராவணன் கிட்ட வந்து, ராமா நான் பண்ண தப்பெல்லாம் மறந்துருங்க, என்னை ஏத்துக்கங்க, இந்தாங்க சீதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், என்னை ஏத்துக்கங்கன்னா அந்த ராவணன் எல்லாம் நிராகரிக்க முடியாது, ராவணனே என் சகோதரன் மாதிரி ஏத்துக்குவேன். சொன்ன உடனே வானர்கள் அழறாரு, இப்படி பண்ணவங்க கூட பிரபு வந்து கருணை கொடுக்குறேங்கிறாரு. ஸோ பகவானுடைய கருணை வந்து அதான் காஸ்ட்லெஸ் மர்சி, காரணமற்ற கருணை. பகவான் இந்த பூமியில வர்றதே வந்து அவருடைய காரணமற்ற கருணை தான். காரணமே சொல்லிப்போ, நான் வந்து இவர்கிட்ட நண்பனா இருந்தா ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அது மேல ஒரு அன்பு இருந்தா காரணம் சொல்லலாம், எனக்கு ஒரு அம்மா இருக்குன்னா அது மேல ஒரு அன்பு இருந்தா காரணம். இங்க வந்து நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஒரு காரணம் இருக்கு, கிருஷ்ணருடைய கருணை இருக்கு இல்லையா, அது காரணமற்ற கருணை, காஸ்ட்லெஸ் மர்சி.
நகாரணம் கர்ணம் சவித்தியதே. காரணமற்ற கருணினால பகவான் இங்க வர்றார். இல்லாட்டி இந்த பௌதிக உலகத்துக்கு யார் வர ஆசைப்படுவா? இந்திராதி தேவர் கூட வர ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்திரா யாராவது இங்க அப்பியர் ஆகுறாங்களா? ஏதாவது பாஸ்ட் டைம் பண்றாங்களா? ஒரு தேவர் இங்க வர விரும்ப மாட்டாங்க, யாருமே இங்க வர விரும்ப மாட்டாங்க. ஆனா பகவான் வந்து ஓரொரு யுகம் தோறும் வர்றார், ஓரொரு யுகம் தோறும் அவதரிக்கிறார். அது காரணமற்ற கருணையினால வர்றார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு எல்லா வானர்களும் பிரபு இப்படி சொன்ன உடனே இந்த செகண்ட் ராவணன் என்கிட்ட வந்து, ராமா நான் பண்ண குற்றத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, சீதையை ஏத்துக்கங்க, என்னைய ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னா, அப்படி பண்ணிருந்தா ராவணனும் டிவோட்டியா இருப்பார். நம்ம இன்னைக்கு என்ன பாடுவோம்? ஜெய் ராவணா ஜெய் ஜெய் ஸ்ரீ ராவணன் புகழ் பாடிட்டு, ஜெய பக்த பிரகலாத் பக்த ஜெய் ராவணா பக்தா பாடிட்டு. ஆனா பண்ணலையே இல்லையா? அந்த சான்ஸ் ராவணனுக்கு கிடைக்கல. அதுதான் வந்து யாருடைய ஃப்ரீ வில்லையும் பகவான் இன்டர்ஃபியர் ஆகும். இல்லை ஒருத்தர் கேட்டாங்க ஒரு கிளாஸ்ல, பகவான் எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்காருல்ல. அப்ப என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, பகவான் எல்லா இடத்துலயும் பரமாத்மா இருக்காருல்ல, அப்பயே ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான், அப்பயே துரியோதன் இந்த மாதிரி பண்ணான், அப்பயே அந்த அசுரன் இப்படி பண்ணான், ஏன் இப்படி பண்ணான்? அப்ப நான் சொன்னேன், பகவான் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுத்திருக்காரு, யார் சுதந்திரத்தில் அவர் தலையிட மாட்டார். அதே சமயம் சாஸ்திரம் கொடுத்திருக்காரு, சாதுக்குடைய சங்கம் இருக்கு, எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. ராவணனுக்கு பண்ணாத அட்வைஸா? கைகசி, சுமாலி, மால்யவான் எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. இவன் ஹனுமான் வரை போய் அட்வைஸ் பண்ணாரு, அங்கது வரை அட்வைஸ் பண்ணாரு, அங்கது போய் சேலஞ்ச் பண்ணாரு, ஏ முட்டாள் ராவணன் சின்ன பையன் அங்கது. எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, பட் ராவணன் கேட்கலையே. அது மாதிரி துரியோதனுக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, பீஷ்மா, துரோணா, விதுரா எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க, வியாசா கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஸோ வாட் ஹேப்பன்? இந்த மாதிரி ராமர் அப்படி சொன்ன உடனே இவங்களை அழறாங்க, வானர்கள் அழுதாங்க, பிரபு இவ்வளவு கருணை உள்ளவரா இருக்காரு. ராவணன் வந்து இப்ப வந்து ஒத்துட்டா கூட அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி சுக்ரி வந்து ராமரை பரிச்சை பண்ணிருக்கூடாது, ராமருடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரியல. தென் ஃபைனலி வந்து ராமர் வாலியை வதம் பண்ணாரு. அப்போ வந்து சுக்ரீவன் வந்து அடுத்தது போய் வானரங்களை தேடணும். போர் அடிக்குதா இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? போய் தேடணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சுக்ரீவன்ட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. ராமர் ஒரு நாள் லக்ஷ்மண்ட சொல்றாரு, லக்ஷ்மணா சுக்ரீவன்ட்ட இருந்து ஒரு செய்தியும் வரல, மழைக்காலம் முடிஞ்சு போச்சு, அவன் சீதையை தேட ஏதாவது எஃபர்ட் எடுத்திருக்கான, முயற்சி பண்ண தெரியலையே, அவன் என்கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் இன்னும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. எனக்கு வாக்கு கொடுத்தாரு நான் சீதையை தேடி கண்டுபிடிச்சு தரேன்னு, அதுக்கான முயற்சி பண்ணா தெரியல. லக்ஷ்மணன் உட்காந்துட்டு தான் இருக்கு. இதை சொன்ன உடனே லக்ஷ்மணன் உடைவாள் எடுத்துட்டாரு, அந்த சுக்ரீவனை கொண்டுட்டு வரேன்னு போய், உங்களுக்கு கொடுத்த வாக்கு கொடுத்து அவன் காப்பாற்றல, சும்மா விட மாட்டேன் அவன், என்ன தைரியம் இருந்தா உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணாம இருப்பான், நான் போய் ஒட்டுமொத்த சுக்ரீவனை கொள்ளுவேன், உங்களுக்கு எதிர யாரும் எல்லா வாழர்களையும் கொண்டுடுவேன். அப்ப ராமர் சொன்னாரு, லட்சுமணா பொறுமை ஏறு, முதல்ல என்ன பண்றன்னு தெரிஞ்சுக்க, அவன் என்ன பண்றன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவனை என்ன பண்ணலாம்னு யோசிக்கல, நீ முதல்ல போ. இந்த மாதிரி ராமர் உனக்காக வெயிட் பண்றாரு, நீ ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, இந்த ப்ராமிஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு, போயிட்டு சொல்லிட்டு வாங்க. லக்ஷ்மணுக்கு கோவம் தான், சரி இருந்தாலும் ராமருக்காக வேண்டி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு போறாரு. அது என்ன சொல்லுது ராமாயணத்துல, லக்ஷ்மணன் நடந்து போகும்போது கோவத்துல அவர் தரையில காலை வைக்கும் போது சைட்ல இந்த மரங்கள்லாம் வேரோட முடிச்சு விழுகுது, அவ்வளவு கோவம் லக்ஷ்மணன். அப்படி நடந்து போய் கிஷ்கிந்த உள்ள போனா லக்ஷ்மணன் அவர் கோவத்தை பார்த்து வானர்கள்லாம் பயந்து இங்கே ஓடுது, இவர் என்ன கொல்லதா வந்துட்டு வர போல இருக்குன்னு எல்லா ஆயுதங்கள் எடுத்துட்டு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க ஓடுறாங்க. லக்ஷ்மணன் நேரம் போனாரு, சுக்ரீவனை பார்க்கணும். அவன் என்ன பண்ணா, நல்ல போதையெல்லாம் போட்டு பெண்களோட தூங்கிட்டு இருக்கான். சுக்ரீவன் தான் பாருங்க, மாயாசக்தி வந்து வெரி பவர்ஃபுல். மாயாசக்தி எவ்வளவு பவர்னா, சுக்ரீவனுக்கு ராஜ்யம் கிடைச்ச உடனே பிரபுவிட்டு கொடுத்த வாக்கு மறந்துட்டு, அவன் மனைவி திரும்ப கிடைச்சாச்சு, ராஜ்யம் கிடைச்சிருச்சு, நல்ல மதுபானெல்லாம் குடிச்சு அப்படி போதையில போயிட்டார். லக்ஷ்மணன் வந்து கோபத்தோட வந்திருக்காரு. இப்ப வந்து லக்ஷ்மணன் வந்து குரு தத்துவம், சுக்ரீவன் வந்து நம்மள மாதிரி மிக்சட் டிவோட்டி. ஸோ டிவோஷன் எப்போ வரும்? குரு நம்ம லைஃப்ல என்டர் ஆனதான். நம்ம எல்லாருமே வந்து மாயையில விழுந்துட்டோம் இல்லையா? சுக்ரீவன் மாதிரி நம்ம மாயையில வந்து இந்த பௌதிக கவர்ச்சியில மயங்கி இருக்கும். ஸோ பௌதிக கவர்ச்சியில மயங்கி இருக்கிற ஒரு ஜீவனுக்கு ஆன்மீக குருடைய கருணையில மட்டும்தான் இருந்து வெளியில வர முடியும். ஸோ லக்ஷ்மணன் சோ மெர்சிஃபுல், ஹி ஹிம்செல்ஃப் பர்சனலி வென்ட். லக்ஷ்மணன் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் நேரடியா போய் சுக்ரீவனுக்கு வந்து எப்படியாவது ராமரை கூட்டிட்டு வரணும், அவன் வந்து போதையில மயங்கி போயிருக்கான்.
ஏன்னா இந்த வந்து ஜீவன் வந்து மாயாவுடைய மடியில தூங்கிட்டு இருக்குன்னு பக்திவினோத் தாக்கூர் பாடுறாரு. தூங்கின வரைக்கும் போது எழுந்திரிங்க, ஜீவ் ஜாகோ கௌரச்சாந்திர போலி. ஓ ஜீவாத்மாவே, நீ மாயில மடியில ரொம்ப நாளா தூங்கிட்ட, எழுந்திரி. அப்புறம் என்ன சொல்றாரு, நீ வந்து நீ ஞாபகம் இருக்கா உனக்கு, நீ பகவான்கிட்ட வாக்கு கொடுத்த, எப்போ அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போது, நான் இனி ஜட உலகத்துக்கே வரமாட்டேன், நான் உங்களை மறந்துட்டேன், நான் உங்களை மறக்கவே மாட்டேன், நான் வந்து உங்களை நீ மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நீ வந்து வாக்கு கொடுத்த, வெளியில வந்து மறந்து போயிட்டேன். வெளியில வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்துட்டு, கிருஷ்ணா நான் உங்களை மறந்ததுனால எனக்கு இந்த தண்டனை இல்லையா. அம்மாவோட வயிறு எவ்வளவு இருக்கும், அந்த கர்ப்பப்பை வந்து இவ்வளவுதான் இருக்கும். இதுக்குள்ள ஏர் கூலர் எல்லாம் கிடையாது இல்லையா, ஏர் கூலர் கிடையாது, சுவாசிக்க முடியாது. அப்புறம் வந்து அம்மா சாப்பிட்ற அந்த மிளகாலாம் மேல பட்டு அந்த உடம்புல எரியும், கிருமிகள்லாம் வர கடிக்கும், அங்க லைட்டு உள்ள பிரீத்திங் ரொம்ப கஷ்டம். எப்படா இங்கிருந்து வெளியில போகணும். அந்த நேரத்துல அந்த சிசு வந்து பிரேயர் பண்ணுது கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நீ நான் மறந்ததுனால எனக்கு தண்டனை. நான் வந்து நாயோடைய வயிற்றுக்குள்ள கருவுக்குள்ள போயிருக்கேன், பூனையோட வயிற்று கருவுக்குள்ள இருக்கேன், மனுஷ வயிற்று கருவுக்குள்ள இருக்கேன். ஆமத்துல எல்லா இடத்துலயும் விசரிங்க தான், துன்பம் தான். அப்போ அந்த லிவிங் எனிட்டி அந்த ஜீவாத்மா பிரார்த்தனை பண்றான், நான் வந்து உன்னை மறந்துட்டேன், இனி நான் மறக்கவே மாட்டேன். என்ன ப்ராமிஸ் பண்றோம் கிருஷ்ணாட்ட, என்ன ப்ராமிஸ் பண்றோம், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். வெளியில வந்தோடனே கம்ப்ளீட்டா மறந்துட்டோம். சோ சைத்தன்ய மகாபிரபு ஞாபகப்படுத்திதான் வந்திருக்காரு. சைத்தன்ய மகாபிரபு எதுக்கு வந்திருக்காரு, நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம் ஞாபகப்படுத்திக்கங்க அப்படின்னு ஞாபகப்படுத்த வந்திருக்காரு. அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு, ஏனாசி ஔஷதி மாயா, இந்த மாயில இருக்கிற ஜீவனுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்காரு. மாயில இருக்கிற ஜீவனுக்கு மருந்து என்னது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே, மருந்து கொண்டு வந்திருக்காரு. அதனால ஏந்திரிங்க. பக்திவினோத் தாக்கூர் ஆகிய நான் இந்த மருந்தை விரும்பி பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓடி போய் கேட்டு வாங்கணுமா. குரு தீட்சை காத்துட்டு இருக்காரு, நம்ம தான் அப்புறம் பாத்துக்கலாம். குரு வந்து என்ன பண்றாரு, இந்தியால இருந்து மலேசியால வந்து தீட்சை கொடுக்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. குரு மகாராஜ் கொஞ்ச நாள் கூட போட்டோம், நீ கொஞ்ச நாள் கூட போட்டோம், ஏன்னா அந்த மாயா என்ன விட மாட்டேங்குது. மாயா வந்து மாயா என்ன விடல, நான் தான் மாயா பிடிச்சிட்டு இருக்கேன், மாயா என்ன விட மாட்டேங்குது. பாத்தீங்களா, டைம் போனது இல்லை. சோ என்னாச்சு, ஓகே. அப்போ வந்து லக்ஷ்மணா ரொம்ப கருணையோட போய் சுக்ரீவனை கூப்பிடுறாங்க. சுக்ரீவனை எழுப்ப முடியல, அவன் போதையில படுத்துட்டு இருக்கான். கடைசியில லக்ஷ்மணன் வேற கோபத்துல இருக்கான். தாரா வந்து சமாதானப்படுத்துறா, கொஞ்சம் இருங்க, அவருங்க எப்படியாவது வேக்கப் பண்ணிடுறோம். இன்னும் பண்ணாலும் அவன் எழுப்ப முடியல. தென் அங்கதன் போய் ஹனுமான் போய் அவன் காதுல போய் சத்தம் போட்டு தென் ஃபைனலி எப்படியோ அவன் வேக்கப் பண்ணிட்டான். ஸோ தாரா என்ன பண்ணாங்களா, கொஞ்சம் பழங்களை எடுத்து வந்து சுக்ரீவன் லக்ஷ்மணன் கொடுக்குறாங்க. பழங்களை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணுக்கு ஆஃபர் பண்றாரு. லக்ஷ்மணன் சொல்றாரா, இந்த பழத்தை நான் தொட மாட்டேன், ஏன்னா இந்த பிரபுக்கு ஆஃபர் பண்ணது. ஸோ லக்ஷ்மணன் என்ன பண்ணுவாராம், லக்ஷ்மணோட லைஃப்ல பகவானுடைய பிரசாதத்தை தவிர எதுவும் சாப்பிட்டது இல்லை. அது கம்பராமாயணத்துல ஸ்லோகா இருக்கு, பரமனுண்ட எச்சிலை நொச்சிலை நாயுண்ட மலமே. அது பகவான் சாப்பிட்ட பிரசாதத்தை நான் சாப்பிடுவேன், பகவானுக்கு ஆஃபர் பண்ணாத எல்லாமே இட்ஸ் லைக் a dog stool, அல்லது நாயுண்ட டாக் ஈட்டிங் ஸ்டூல்னோ அதோட கம்பேர் பண்ணு. இனிமே கொண்டு வெளியில ஏதாவது பார்த்தா நமக்கு என்ன தோணும், பிரசாதம் இல்லைன்னா. லக்ஷ்மணோட டிட்டர்மினேஷன் பாருங்க, லக்ஷ்மணோட டிவோஷன் என்னன்னா, பகவானுக்கு ஆஃபர் பண்ணல அந்த ஃபுட்டு வந்து நாய் சாப்பிட்ட மலம் மாதிரி சொல்ற. தாரா அப்படியே எடுத்துட்டு போயிட்டான், சத்தம் இல்லாம எடுத்துட்டு போயிட்டான், அவ்வளவுதான். சோ லக்ஷ்மணா வந்து கோபமா இருந்தாரு. நீ உடனே ராமர் நீ வாக்கு கொடுத்துல ராமர் வரணும். சுக்ரீவன் ஓடி வந்து பிரபு ராமருடைய பாத்துல விழுந்தா, நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், நான் ஆல்ரெடி வானரங்களுக்குலாம் சொல்லிட்டேன், எல்லாம் 4 திசையில போயிருக்காங்க, சீதா தேடி போயிருக்காங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். crores of வானரஸ், lakhs of வானரஸ், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வானர்கள் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன், 4 டைரக்ஷன்லயும் போயிருக்காங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், சீக்கிரம் சீதையை தேடி வந்துருவாங்க. ஸோ சுக்ரீவனோட ஆர்டர் என்னன்னா, 1 month டைம், உங்களுக்கு 1 மாசத்துக்குள்ள டைம், சீதையை கண்டுபிடிச்சு வரலைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும், சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கும். 4 டைரக்ஷன்ல போகணும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், 4 டைரக்ஷன்லயும் போங்க, சீதையை கண்டுபிடிச்சு வரணும். சீதையை கண்டுபிடிச்சு வரலன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு மரண தண்டனை சொல்லிட்டாரு. அதனால எல்லா வானர்களும் தீவிரமா தேடுறாங்க. அப்போ ஒரு டீம் வந்து ஹனுமான்,
நலன், நீலன், ஜாம்பவான், அங்கத இவங்கள ஒரு டீம். இவங்க சவுத்துல போயிருக்காங்க. சவுத்துல போய் சீதையை தேட போய் கொடுத்த 1 மாசம் முடிஞ்சு போச்சு. சுக்ரீவன் கொடுத்த 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இவங்க பாக்குறாங்க, இப்ப போனா சீதை எங்கன்னு கேட்பாங்க. நீ தேடி கண்டுபிடிச்சிக்கலாமாங்க. என்ன பதில் சொல்லுவோம்? பேசாம நம்ம இங்கே இருந்துடலாம். அவ பார்த்தா ஒரு பெரிய பருந்து வந்து ஒரு மலை மேல உட்காந்துட்டு. அந்த பருந்து பார்த்த உடனே அதுக்கு ரெக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ரெக்கை இல்லாம உட்காந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த பருந்து கூப்பிடுது, ஓ வானரங்களே, என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விடுறீங்களா? என்னால பறக்க முடியாது, என்னை கொஞ்சம் கீழே இறக்கி விடுங்க. அப்ப இவங்க எல்லாம் போனாங்க. சரி, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அங்கதன் சொல்றாரு, ஒருவேளை இந்த பருந்து நம்மளை சாப்பிட்டுட்டா என்ன பண்றது? இதுக்கு பசியில நம்மளை சாப்பிட்டா என்ன பண்றது? போகட்டும், அப்படியாவது போவோம். நம்ம தான் சீதையை கண்டுபிடிக்கவே இல்லையே, இன்னும் உயிரோடு இருந்த என்ன பிரயோஜனம்? போய் அந்த பருந்துக்காக இறையாவும் சொல்லிட்டு அந்த பருந்து கீழே கொண்டு வராங்க. இந்த கழுகு வந்து பிடிச்சி கீழே கொண்டு வராங்க. அப்போ அங்கத வந்து வெரி இன்னசென்ட், சின்ன பையன், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர். அவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் இந்த கைகை தான் காரணம். கைகை தான் ராமர் காட்டுக்கு போக சொன்னாரு. ராமர் காட்டுக்கு வந்ததுனால சீதையை தொலைஞ்சு போனாங்க. சீதையை தேடும் போது தானே ஜடாயு போய் சண்டை போட்டாங்க. ஜடாயு இறந்து போயிட்டாங்க. அவர் ஜடாயுன்னு சொன்ன உடனே இந்த பருந்து அழுகுது. ஓ ஜடாயுக்கு என்னாச்சு? ஜடாயு, ஓ ஜடாயு, ஜடாயுக்கு என்னாச்சு? அப்ப நீங்க யாரு? நான் வந்து ஜடாயோட பிரதர், ஜடாயோடைய சகோதரன், சம்பாந்தின்னு பேரு. சம்பாந்தி சொன்னா, நானும் ஜடாயு 2 பேரும் சகோதரர்கள். நாங்க வந்து ஒரு நாள் அப்படியே ஆகாசமா பறந்தோம். ரொம்ப தூரத்துல பறந்து என்னாச்சு, ஜடாயு வந்து நியர் சூரியன் கிட்ட போயிட்டாரு. சூரியன் கிட்ட போக போக ஜடாயு வந்து மயக்கம் வந்துருச்சு. அவரால் டாலரேட் பண்ண முடியல. அப்ப சம்பாந்தி என்ன பண்ணாங்க, அந்த ஹீட் தாங்க முடியாம இந்த 2 ரக்கையை கொண்டு ஜடாயை ப்ரொடெக்ட் பண்ண போக அந்த 2 ரக்கையும் கருகி போயிடுது. கருகி போய் ஜடாயு கீழே, அந்த சம்பாந்தி வந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ வந்து இந்த சம்பாந்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ரக்கையும் போயிடுச்சு, இனி என்னால எப்படி உயிர் வாழ முடியும், நான் பேசாம சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த மலை மேலேருந்து குதிக்க போனாங்க. சம்பாந்தி என்ன பண்ணிச்சு, மலை மேலேருந்து குதிக்க போகும்போது அங்க இருக்கிற முனிவர்களா சொன்னாங்க, நீ குதிக்காத, இங்கே இரு, நீ வந்து ஒரு நாள் ராமருடைய தூதர்கள்லாம் சீதையை தேடி வருவாங்க, அப்ப சீதை இருக்கிற இடம் சொன்னா உனக்கு ரெக்க வந்துடும், நீ பறந்து போல. அப்ப சம்பாந்தி உயிரை வச்சுட்டு இருந்தது. அப்ப இவங்களை வந்து சொன்ன உடனே இவங்க ரொம்ப சந்தோஷம். ஹனுமான், நலன், ஜீலன், ரொம்ப நலன் நீலனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ வெரி நைஸ். அவர் சம்பாந்தி சொன்ன உடனே, நாங்க சீதையை தேடிதான் வந்திருக்கோம், நீங்க சீதை இருக்கிற இடம் சொல்லுங்க. இந்த பருந்து என்ன பண்ணும், ரொம்ப தூரம் பார்க்கும். அப்ப இந்த பருந்து சொல்லிச்சு, இங்கிருந்து 100 யோஜனா, 100 யோஜனையில சமுத்திரத்தை கடந்து போனா அங்க லங்கையில சீதா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சம்பாதிக்கு ரெக்க வந்துருச்சு. ரெக்க வந்து ஜெய் ஸ்ரீராம் பறந்து போயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாம் குதிச்சு, ஹனுமான் குதிச்சு சந்தோஷமா வர்றாங்க. சீதை இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடுது. இந்த கடலை வந்து கடந்து போனா, இந்த சமுத்திரத்தை கடந்து போனா சீதையை பார்த்துடலாம். ஓடி வந்து கடற்கரையில வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. இப்ப யாரு இதை கடக்கிறது? 100 யோஜனா, 100 யோஜனா கிட்டத்தட்ட ஒரு 800 மைல் வரும். யார் கிராஸ் பண்ணுவா? ஒரு வானரம் சொல்லிச்சு, நான் 10 யோஜனா தாண்டுவேன். என்ன பிரயோஜனம்? இன்னொன்னு சொன்னா, நான் 20 தாண்டுவேன். ஒருத்தர் 30, 40, 50. கடைசி அங்கதான் சொன்னாரு, நான் 100 யோஜனா தாண்டிடுவேன். ஓ வெரி குட் வெரி குட், அங்கதான் நீ போலாம், ஆனா திருப்பி வருவேன்னு தெரியாது. நான் 100 யோஜனா தாண்டிடுவேன், அது திருப்பி வருவேன்னு தெரியாது. அப்ப பேசாம இருந்த. இப்ப என்ன பண்றது? எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹனுமான் அப்படி பேசாம நின்று இருக்க. ஹனுமான் சோ ஹம்பிள், ஹனுமான் அப்படியே பணிவா நின்று இருக்க. அப்ப ஜாம்பவான் சொன்னார், ஒரே ஒரு ஆள் தான் முடியும், ஒரே ஒரு ஆள் நினைச்சாதான் இந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ண முடியும், அது வேற யாரும் இல்ல, ஹனுமானுக்கு மட்டும்தான் முடியும். ஹனுமானை பத்தி சொல்றேன். ஹனுமான் உண்மையே தெரியாம நின்று இருக்காரு. அப்ப ஹனுமானை பத்தி சொல்லும் போது ஹனுமானுக்கு அப்படியே அந்த ப்ரீவியஸ் அந்த எல்லாம் ஞாபகம் வருது. ஹனுமான் வந்து அந்த சின்ன குழந்தை, அஞ்சனா சூதா, அஞ்சனையோட குழந்தை. ஆக்சுவலா அவருக்கு ஹனுமான் பேர்ல இருக்கு. ஹனுமான் என்ன தெரியுமா? ஹனுமான் என்னது? ஹனுன்னா இந்த தாடை, இது பிரேக் ஆனதா ஹனுமான், இந்த உடைஞ்சதுனால, இந்த தாடை உடைஞ்சதுனால ஹனுமான் பேரு. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கண் இப்படி இருக்கு. அப்ப இவர் பார்த்து ஓரக்கண்ணான்னு சொன்ன எனக்கு கோவம். எந்த மாதிரி ஓரக்கண்ணம் போறான், அவர் கால் சரியில்லை, அம்பார் ஒரு மாதிரி நடந்து போறான். பட் ஹனுமானை பார்த்து என்ன சொல்றோம்? ஹனுமான் ஹனுமானுக்கிறோம், பட் அவர் கோவம் பண்ணி. அதான் டிவோட்டி. ஹனுமானா தாடை உடைஞ்சவன் அர்த்தம்.
கிருஷ்ணர் என்ன சொல்றோம்? மக்கள் சோறுக்கிறோம், வெண்ணை திருடினவன் சொல்றோம். நம்மளை பார்த்து ஏதோ திருடன் சொன்னா ஒத்துக்குவோமா? நம்மளை பார்த்து இவர் வந்து பேனா திருடினவர், நோட் புக் திருடினவர், ஸ்கூல்ல சின்ன வயசுல பேனா திருடின, இவர் பேனா திருடினவர், அன்னிலேருந்து பேனா திருடுன்னு பேர் வச்சுட்டாங்க. நம்மள யாராவது பேனா திருடுன்னு கூப்பிட்டா கோவம் வரும் இல்லையா? ஆனா கிருஷ்ணர் சிரிச்சுட்டு இருக்காரு. மக்கள் சோறுனா வெரி நைஸ், டிவோட்டியான மக்கள் சோறு சொல்றேன். ஆனா கிருஷ்ணர் திருடன்னு சொல்றாரு, அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. ஹனுமான தாட உடஞ்சோன்னு அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. ஓ, பக்தர்களே என்ன ஹனுமான்னு சொல்றாங்க. அவருக்கு அர்ச்சனா சூதான் பேர். இந்த குழந்தை என்ன பண்ணா, ஒரு நாள் ஹனுமான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சூரியன் உதிக்கிறத பார்த்தார். காலையில் சூரியன் உதிக்கும் ரொம்ப அழகா இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. பார்த்துருக்கீங்களா? நம்மள நிறைய பேர் சூரிய உதயமே பாக்குறது இல்லை. சூரியன் உதிக்கும் போது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஹனுமான் பார்த்துட்டு அந்த என்ன நினைச்சாரு, அது ஆரஞ்சு பழம் நினைச்சிட்டாரு. அப்படி ஃபாஸ்டா போறாரு பிடிக்கிறதுக்கு, சூரியனை கேட்ச் பண்றதுக்கு ஹனுமான் ஃபாஸ்டா போறாரு. அப்போ சூரியன் பயம் வந்துடுது. அப்ப என்ன பண்ணாரு, இந்திரனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டாரு. இந்திரனுக்கு பின்னாடி ஒழிஞ்ச உடனே ஹனுமான் ஐராவதை பாக்குறாரு. ஐராவதம் ஒயிட் கலர் ஃப்ரூட் மாதிரி இருக்கு. ஐராவதை பார்த்தோன்னே ஹனுமான் ஐராவதத்தை பிடிக்க போனார். அப்ப என்ன பண்ணாரு, இந்திரா வந்து வஜ்ராயுதம் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாரு. அடிச்ச உடனே தாவை உடஞ்சி அப்படி கீழே விழுந்துட்டாரு. பேச்சு மூச்சே இல்லை. வாய்க்கு வந்து கோவம் வந்துடுது. என்னுடைய பையனை வந்து சின்ன குழந்தை அதாவது தப்பு பண்ணன்னு அடிச்சுக்கிட்டாங்க. காத்து வந்து அப்படி சக் பண்ணிட்டாரு. காற்று பூரா அப்படி இழுத்துட்டாரு. வாயு எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. காற்றுல எப்படி உயிர் வாழ முடியும்? எல்லா ஜீவராசியும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எல்லா தேவர்களும் ஓடி வந்தாங்க. பிரம்மாட்ட ஓடி வந்து இந்த மாதிரி இப்படி ஆகி போயிடுச்சு, வாயு வந்து காற்று பூரா இது பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க வந்து அபராதம் பண்ணிட்டீங்க, அவர் குழந்தைய அடிச்சிட்டீங்க, நீங்க இப்போ மன்னிப்பு கேட்கணும், ஹனுமான்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். எல்லா தேவர்களும் வராங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாரும் வந்து அந்த குழந்தைய பிளஸ் பண்றாங்க. வாயுவை சமாதானப்படுத்திட்டு, இந்த குழந்தை இருக்கு இல்லையா, இந்த குழந்தை இந்திரன் சொன்னாரு, என்னுடைய வஜ்ராயத்தில் அடிச்சதுனால இந்த குழந்தை உடம்பு வஜ்ரமாரி ஆயிடும். எந்த ஆயுதம் அடிச்சாலும் வலிக்காது. அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாரு. ஹரே கிருஷ்ணா. அவர் என்ன அடிச்சாலும் வலிக்காது. அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாங்க, பிரம்மா வரம் கொடுத்தாரு. பிரம்மா என்ன வரம் கொடுத்தாரு, என்னுடைய பிரம்மாஸ்திரத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி எல்லாரும் வரம் கொடுக்குறாங்க. இந்திரா வந்து வஜ்ராயத்துல அடிக்க முடியாது, அவர் ஒண்ணும் ஆகாது, அவருக்கு வந்து உடம்பு வஜ்ரமாரி ஆயிடும். பிரம்மா வரம் கொடுத்தாரு, பிரம்மாஸ்திரத்துல அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் வரம் கொடுத்தாங்க. அக்னி சொன்ன நெருப்புனால அவருக்கு ஆபத்தே கிடையாது. நெருப்பு வந்து அவருக்கு ஒண்ணு வாழ நெருப்பு வச்சா அவருக்கு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். எல்லாம் வரம் கொடுத்துட்டாங்க. ஹார்மோன் பிகம் வெரி பவர்ஃபுல். ஜஸ்ட் 5 years old. 5 வயசு குழந்தைக்கு அவ்வளவு சக்தி வந்து. அந்த குழந்தை நிறைய குறும்புத்தனம்லாம் பண்ணும். இந்த முனிவர்கள் பண்ணக்கூடிய யாகத்துல போய் பொருள் எல்லாம் மாத்தி வச்சிருவாரு. இந்த ஆஜமனுக்கு அப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாரு. அவங்க போய் அஞ்சனாட்ட வந்தாங்க, பையன் ரொம்ப குறும்பு பண்றான் அஞ்சனா, ஏதாவது பண்ணுன்னா. அவங்க சொன்னாங்க, நீங்க முனிவர்கள் உங்களாலே ஒண்ணும் பண்ணல, நான் என்ன பண்ண முடியும், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு எல்லாம் மறந்து போயிடும், சமயம் வரும்போது ஞாபகம் வரும். எப்போ யாரு ஹனுமானை குளோரிஃபை பண்றாங்களோ அப்போ ஒரு ஞாபகம் வரும். அதற்கு எல்லாம் மறந்து போயிடுவாரு. இந்த குழந்தை வந்து போய் குருக்குள்ள போய் படிக்கட்டும். யார்கிட்ட போய் படிக்கணும், சூரியன்ட்ட போய் படிச்சுக்கணும். சூரியன் என்ன பண்றாரு, அவர் ஒரு 1 wheel சேரியட், சூரியன் ஒரு 1 wheel சேரியட்ல அவர் அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஹனுமான் போனாரு, எனக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா, வேதம் சொல்லி கொடுக்குறீங்க. சூரியன் சொன்னார், ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ இப்ப டைம் இல்லைன்னு, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே சொல்லி கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், சூரியன் இப்படி போயிட்டு இருப்பாரு, ஹனுமான் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல, சூரியன் இப்படி ஃப்ரண்ட்ல, ஹனுமான் இப்படி ரிவர்ஸ்ல போவார். அப்படியே போய் பாடம் படிச்சு, நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காந்து பாடம் படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சாலும் புரியல. ஹனுமான் டிராவல் பண்ணிட்டே படிச்சாரு. இப்படி சூரியன் இப்படி ஃப்ரண்ட்ல போகும்போது ஹனுமான் ஃப்ரண்ட்ல அப்படி ரிவர்ஸ்ல போற. ஹனுமான் இஸ் ஸ்காலர். ஹனுமான் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஹனுமான் பெரிய பண்டிதர். He knows all the Vedas, scriptures. எல்லாம் படிச்சுட்டாரு. வேதெல்லாம் படிச்சுட்டு அவர் சூரியன் டிராவல் பண்ணும்போது அப்படி முன்னாடியே டிராவல் பண்ணார். எல்லாம் படிச்சுட்டு குரு தட்சிணை என்ன பண்ணுன்னா, அப்பதான் சூரியன் சொன்னாரு, என்னுடைய அம்சமா வந்து சுக்ரீவன் இருக்காரு, நீ போய் அவருக்கு சர்வீஸ் பண்ணணும். அப்ப பார்க்க போனா ஹனுமான் வாஸ் மோர் பவர்ஃபுல் தென் சுக்ரீவா. சுக்ரீவனோட எல்லா விதத்திலையும் சிறந்தவர் ஹனுமான். ஹனுமானுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் யாரும் கிடையாது. ஹனுமான் எல்லாத்திலையும் சிறந்தவர். ஆனா சுக்ரீவன் ரொம்ப ஹம்பிளா இருக்கு. அவருடைய பலத்தை காமிக்கவே இல்லை. சுக்ரீவனுடைய சர்வெண்டா அப்படியே அமைதியா இருக்கு. வித்யா வினய சம்பன்னே
பிராமணே கவிகஸ்தினி சுனி சைவ சுபாகைச்ச பண்டிதா சமதர்ஷனா. ஸோ வித்யா மீன்ஸ் ஒன்ஸ் பிகம் ஸோ ஹம்பிள். நிறைய படித்தா பணிவாயிருக்கும், நிறைய படித்தா நம்ம கொம்பு வந்துடக்கூடாது. இந்த மெட்டீரியல் எஜுகேஷன் அப்படிதான். பௌதிக கல்வி நிறைய படித்தேன், நான் அது படித்தேன் இது படித்தேம்மா, என்ன படித்தேன் நீ யாருன்னே அவனுக்கு தெரியல இல்லையா. கொட்டோஸ்கி வந்து ப்ரோபாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ப்ரொஃபஸர் தான். ப்ரோபா கேட்டார் நீங்க யாருன்னு கேட்டார், அதே தெரியல நீ என்ன பெரிய ப்ரொஃபஸர். அது கான்வர்சேஷன் இருக்கு. ப்ரொஃபஸர் கொட்டோஸ்கிட்ட ப்ரோபா கேட்டாரு ரஷ்யால, நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸர் இருக்கீங்க, நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியலன்னு. அவ்வளவுதான், அவளால் பேசவே முடியல. ஹனுமான் சோ ஹம்பிள். அப்பதான் சொன்ன, அப்ப வந்து ஹனுமானுடைய பலத்தை வந்து சொல்றாரு யாரு, ஜாம்பவான். ஹனுமானுடைய பலத்தை கேட்க கேட்க ஹனுமான் வந்து அப்படியே பெருசாயிட்டே இருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு, ஜெய் ஸ்ரீராம், அப்படி பிரம்மாண்டமான ரூபம். வானங்களை எப்படி பாக்குறாங்க ஹனுமான். அவர் பார்த்துட்டு எஸ் நான் போய் சீதை இருக்கிறத பார்த்துட்டு வந்துருவேன். அந்த மகேந்திர மலையில ஒரு ஜம்ப் பண்ணாரு, மலையில பொடிப்பொடி ஆயிடுச்சு. அந்த பாறையில உருண்டு ஓடுது, அதற்கு மிருகங்கள்லாம் பயந்து இங்கே அங்கேயும் ஓடுது. அவர் இப்படி ஃப்ளை ஆகுறாரு, அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி பறக்கிறார் ஆகாசத்துல ஹனுமான். இதெல்லாம் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். அதாவது ஹனுமான் போகும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ அந்த ஆச்சாரியர்ஸ் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹனுமான் டிராவல் பண்ணும்போது நடந்த, அதாவது நம்ம பக்தி கிருஷ்ண வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும் இல்லையா. கிருஷ்ண பக்தி பண்ணும்போது நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும், சவால்கள் வரும். இது வந்து ஹனுமானுடைய டிராவலோடு கம்பேர் பண்ணலாம். ஹனுமான் டிராவல் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் மீட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹனுமான் டிராவல் பண்ணார் இல்லையா, அப்போ வந்து சமுத்திரத்துக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய மலை வந்து கோல்டன் மவுண்டன், ஃபுல் ஆஃப் கோல்டு. அதுக்கு வந்து மைனாக பர்வதம் பேர். அந்த மைனாக பர்வதம் அப்படியே மேலே வந்து ஃபுல் ஆஃப் கோல்டு. அதை சொல்லிச்சு, ஹனுமான் நீங்க பிரபுவோடைய சேவைக்காக போறீங்க, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். வெரி கம்ஃபர்ட் ஜோன், ரொம்ப எல்லா வசதியும் இருக்கு, ஃபுல் ஆஃப் கோல்டு, நீங்க நல்லா அழகா உட்காந்து பிரசாதம்லாம் சாப்பிட்டு ஜாலியா இருந்துட்டு போகலாம். நோ ஹனுமான், நோ 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 எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் போகணும். நோ 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 ஹனுமான், யூ கேன் ஸ்டே சம்டைம், நீங்க கொஞ்சம் இங்க இருங்க, எங்க அவசரமா போறீங்க, சீதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இருங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க. ஹனுமான் சார் நோ நோ, எனக்கு பிரபுவோடைய சர்வீஸ் தான் முக்கியம். ஸோ அப்போ என்னன்னா, நம்ம பக்தி பயிற்சி பண்ணும்போது நமக்கு பௌதிக வசதி கிடைக்கலாம், பௌதிக வசதி, பெயர், புகழ் எல்லாம் கிடைக்கும். அதுல மயங்கிட்டோம்னா கோல் போச்சு. அதுல மயங்கிட்டா என்ன ஆகிடும், நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஹனுமானுடைய கோல் என்னது, ராம் சர்வீஸ் பண்ணணும், சீதை கடத்தை பார்க்கணும். இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் என்ன சொல்றது, இந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன், அந்த பௌதிக விஷயங்கள் வந்து ஹனுமான கவரல. கோல்டு மவுண்டன், நம்மளா இருந்தோம் மவுண்டனே தூக்கிட்டு வந்துடும். சீதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு, சீதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஹனுமான் சஞ்சீவ் மலை தூக்கணுமா, நம்ம தங்க மலையை தூக்கிட்டு வந்துச்சு. என்னதுன்னு வேற உண்மை கொண்டாடிட்டு என்னதுன்னு. பட் ஆனால் ஹனுமான் என்ன பண்ணாரு, அதை டச் பண்ணிட்டு ஓகே ஹானர் பண்ணார். ஓகே நீங்க எனக்கு சர்வீஸ் ஆஃபர் பண்றீங்க, ஜஸ்ட் ஹானர் பண்ணார், டச் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டேன். ஒரு அட்ராக்ட் ஆகவே இல்லை. அந்த தங்க மலை வந்து ஹனுமான கவரல. அப்ப நம்ம பக்தி செய்யும் போது சில நேரம் கிருஷ்ணன் நமக்கு பேர் கொடுக்கலாம், புகழ் கொடுக்கலாம். ஒரு நல்ல உபன்யாசம் பண்ணுவாரு, ஒரு நல்ல கீர்த்தன் பண்ணுவாரு, ஒரு நல்ல குக் பண்ணுவாரு. எஸ், என்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. அப்படி வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னா போச்சு, நமக்கு பிரேமம் வராது, கிருஷ்ணன் மேல பிரேமம் வராம போயிடும். ஸோ நம்ம கோல் வந்து பிரேமா, நம்ம கோல் வந்து பிரபுடைய சர்வீஸ். அந்த சேவைக்கு போகும்போது இது மாதிரி நிறைய தடங்கள்லாம் வரும். 4 பேர் புகழ்வாங்க, நம்ம காலில் விழுவாங்க, குளோரிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்க யார விடவே கூடாது. இதெல்லாம் அப்படி பரபரா கொடுத்துடணும். ஆல் க்ளோரிஸ் டு சிஷி குரு அண்ட் கௌரங்கா, ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல பிரபுபாத். எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு. ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சி. இந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் வி ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி. ஹனுமான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நினைக்கிறேன். அதனால ஹனுமான் வந்து சச் ஹம்பிள் டிவோட்டி. அவரோட பணிவா வந்து தன் ஒரு கருவியாக தான் நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு இந்த பௌதிக வசதியில வேணாம் அப்படின்னு அவர் திரும்பி போறாரு. போகும்போது அந்த சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு பெரிய அரக்கி வர ராட்சசி. அவ வந்து இப்ப ஹனுமான் பண்ணி சொல்றா, ஹனுமான் எனக்கு வந்து பிரம்மா வரம் கொடுத்துருக்காரு, என் முன்னாடி யார் வந்தா நான் சாப்பிடுவேன், இப்ப எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை சாப்பிட போறேன்னு ஆடு வாயை திறக்கிறான். அந்த வாயை திறந்தா இந்த தாடை வந்து கீழே இருக்கு, பூமியில இருக்கு, மேல தாடை அப்படி ஆகாசத்துல இருக்கு, இப்படி வாயை திறந்து வச்சிருக்கான். ஹனுமான் என்ன பண்ணாரு, அவரு பெருசாகிட்டே இருக்காரு. இந்த வாயை திறந்து ஹனுமான முழுக்க வந்தா ஹனுமானும் பெருசாகிட்டே இருக்காரு. இது 2 பேருக்கு காம்படிஷன் நடக்குது. இவளும் விட்டப்பாடு இல்லை, அவரும் விட்டப்பாடு இல்லை.
இவன் வாயை பெருசாக்கிட்டே இருக்க, அனுமானும் பெருசா. அனுமான் பார்த்தாரு, நான் சீதையை தேடல போறேன், இவ கூட போய் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சர்வீஸ் என்னது? நான் சீதையை தேட போறேன், அதான் என்னோட சர்வீஸ். அதை விட்டு இவ கூட காம்படிட் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். அப்ப அனுமான் என்ன பண்ணாரு, டக்குன்னு ஒரு சின்ன உருவமாய் அவர் வாய்க்குள்ள போயிட்டு, சின்னத ரூபமாயி ஒரு எலிக்குட்டி மாதிரி ரூபமாயிட்டு, அத சுரேஷா டெமிகாலுடைய மதர், அவன் வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டு. அவ பார்த்தா ஹனுமான் சச்ச இன்டெலிஜென்ட் பர்சன், என்ன புத்திசாலி இவரு. அப்ப அவ பிளஸ் பண்ணான். ஹனுமான் வந்து ஆசீர்வதிக்கிறா, ஹனுமான் உன்னோட புத்திசாலித்தை நான் பாராட்டுறேன், நீ என் கூட காம்படிட் பண்ணாம ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நீ என் வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்ட, நீ சர்வீஸ் கண்டினியூ பண்ணு அப்படின்னு பிளஸ் பண்ண. இந்த மாதிரி சம்டைம் நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணும்போது நிறைய பரீட்சைகள்லாம் வரும். இந்த மாதிரிலாம் சில தேவையில்லாம எடுத்து ஆர்கியூ பண்ணுவாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம டைம் எடுத்துடுவாங்க, சேவை பண்ண விடாம பண்ணுவாங்க. சோ மெனி இம்பர்சனலிஸ்ட், சோ மெனி பிலாசபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த ஆர்குமெண்ட், இந்த நோ ஆர்குமெண்ட், சிம்பிளி சார். பிரபுபாதா என்ன பண்ணார், பிரபுபாதா வந்து பாம்பேல ஒரு மீட்டிங் போட்டார், பந்தல் ப்ரோக்ராம். அப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஒரு மாயாவாதி பிரம்மவாதி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான். ஒருத்தர் பிரம்மவாதம் பேசுறான், ஒருத்தர் மாயாவாதம் பேசுறான், எல்லாம் என்னமோ பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் பிரபுபாதா என்ன சொல்ல போறாரு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரபுபாதா யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு, அவருடைய அமெரிக்கன் டிசேபிள்ஸோட வந்திருக்காரு. எல்லாம் ஒயிட் எலிஃபன்ட் மாதிரி அப்படி எல்லாம் பயங்கர தேஜஸ், எல்லாம் விஷ்ணு தூதஸ் மாதிரி இருக்காங்க, பிரபு மாதிரி இல்ல விஷ்ணு தூதா மாதிரி இருக்காங்க, பயங்கர தேஜஸ் எல்லாம். இவங்க பிரபுபாதர் என்ன எல்லாரும் பிரபுபாதர் இன்க்ளூடிங் பிரபுபாதா டிசேபிள், பிரபுபாதா சீடர்கள், அங்க இருக்கிற சாதுக்கள், பொதுமக்கள் எல்லாம் பாக்குறாங்க பிரபுபாதர் என்ன பேச போறாரு. இவன் எல்லாம் பேசிட்டு இருந்தான், God is like this, God is that, is impulsive, so many கண்டதெல்லாம் உளறிட்டு இருந்தான். பிரபுபாதர் வந்தாரு, let me chant Hare Krishna, let me chant Hare Krishna, chant and dance. அவ்வளவுதான், இவங்க டிசேபிள் கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டாரு, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அவ்வளவு தூரம் அவன் பேசுறதெல்லாம் ஒரு செகண்ட்ல பிரபுபாதர் அவன் எல்லாம் உட்காந்து half an hour 1 hour பேசிட்டு இருக்கான். God is like this, is impersonal, we can go to meditation, this that எல்லாம் சொன்னா எல்லாம் பாதி பேர் தூங்கிட்டு இருந்தான், எல்லாம் பாதி பேர் தூங்கிட்டு இருந்தான். பிரபுபாதர் let me chant Hare Krishna dance, call all the disabled, அவர் ஸ்டேஜ் ஏத்தி விட்டார், டான்ஸ் ஆனா அவன் வந்து டான்ஸ் Hare Krishna Hare Krishna. So you don't want waste our time, no. இந்த மாயாவதிகிட்ட எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஹனுமான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணாரு, வாய்க்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு. அகைன் ஹனுமான் அப்படி டிராவல் பண்றாரு. அவரால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போக முடியும், யாரும் பிடிச்சு இழுக்கிறாங்க ஹனுமான, அவருடைய ஷேடோ வந்து பிடிச்சு இழுக்கிற, அவரால் போக முடியல. பார்த்தா சிமிக்கான்னு ஒரு அறிக்கை வந்து, இந்த சிமிக்கா என்ன பண்ணா ஹனுமான பிடிச்சு இழுக்கிறா, விட மாட்டேங்கிறா. எப்படி நீ போலாம், நீ என்ன மீறி போக முடியாது, நான் உன்னை கொல்ல போறேன், நான் உன்னை கொண்டு ஒரு ரத்தத்தை குடிப்பேன், நான் சாப்பிடுவேன் ராட்சசினா. அது சிமிக்கிட்ட சொன்னா, என்னை விட்டுட்டு நான் போறேன், நான் பிரபுவோடைய சேவைக்காக போறேன், நீ ஒண்ணு பண்ணு, ஓகே உனக்கு பிரம்மா வேணா வரம் கொடுத்துருக்கலாம், முன்னாடி வரதால நீ சாப்பிடலாம், என்னை விட்டுடு, நான் ராமர் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து ராமர்கிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் நான் வந்துடுறேன், நீ என்ன சாப்பிட்டு போனேன். இந்த கதையில என்கிட்ட வேணும், இதை நம்ப மாட்டேன், எப்பயும் ஒண்ணு இது பண்ண போறேன். அவ வந்து வாயை திறந்தா, அப்படி வாயை திறந்தா ஹனுமான் வந்து பெருசாயிட்டே இருந்தாரு. ஹனுமான் வாய்க்குள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, அவ வந்து உதட்ட ரெண்டா பிச்சு அவளை வந்து உதம் பண்ணிட்டு அவளை தூக்கி போட்டு ஹனுமான் டிராவல் பண்ணான். ஸோ இந்த மாதிரி சம்டைம் நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணும்போது நிறைய தடங்கள்கள்லாம் வரும். பொறாமைக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீ வந்து என்ன கிருஷ்ண கான்சியஸ், நீ இப்போ கிருஷ்ண கான்சியஸ் பண்ணிட்டு இருக்க, நீ உனக்கு வேற வேலை இல்லையா, நீ எவ்வளோ என்ஜாய் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஹனுமான் வந்து வாஸ் ஃபிக்ஸ்டு இன் டிவோஷன். ஹனுமான் எதுவுமே தடுத்து நிறுத்தல, பௌதிக வசதி, அன்வான்டட் திங்ஸ் எதுவுமே ஹனுமான் தடுத்து நிறுத்தல. ஹனுமான் போயிட்டே இருந்தேன். ஃபைனலி ஹனுமான் ரீச் லங்கா. லங்கையில் போயிட்டாரு. லங்கையில போனா அங்க ஒரு தேவதை இருக்கா, லங்கினி, லங்காவுடைய காவல் தேவதை. அவ பார்த்தா இந்த ஹனுமான் என்ன பண்ணாருன்னா, ஒரு குட்டி பூனை மாதிரி லங்கைக்குள்ள என்ட்ரானா இந்த லங்கினி பிடிச்சிட்டா. ஏய் நீ யாரு, நீ வானரமா இருந்துட்டு எப்படி நீ லங்கைக்குள்ள வரல, உன்னை அனுமதிக்க மாட்டேன்னா. அவர் சொன்னாரு, நான் ஒண்ணு இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலாம், என்ன விட்டுருங்க, நான் போயிட்டா. ஹனுமான் சொல்லி பார்த்தாரு, கேட்கல, பலான்னு ஒரு அறம் விட்டாரு. அவ்வளவுதான், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தாரு, லங்கினி விடுற மாதிரி இல்ல, பலான்னு ஒரு அறம் விட்டாரு. நீங்க தைரியமா போலாம், தாராளமா போலாம். அப்ப லங்கினி சொன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு, நீ ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு அறம் வாங்குவேன். அன்னையோட முடிச்சது லங்கையோட காலம், அன்னையோட லங்கையோட லைஃப் முடிச்சுது, அவ்வளவுதான், பினிஷ். இந்த மாதிரி ஹனுமான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து லங்கைக்குள்ள போய் சீதையை தேடுது.
எங்கெல்லாமோ தேடி சீதை கண்டுபிடிக்கவே முடியல. ராவனுடைய அந்தப்புறத்துல போனா அவன் வந்து படுத்துட்டு இருக்கான். 10 தலை, 10 தலையில 20 கண்ணு மேல போயிடுச்சு. இந்த 20 கையிலையும் 20 பொண்ணுங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து, அப்சரா என்னென்னோ உலகத்துல இருந்து பிடிச்சிருந்துருக்கான். அப்போ ஹனுமான் நினைச்சாரு, சீச்சி நான் ஒரு பிரம்மச்சாரி, இதெல்லாம் பார்க்கணுமா? அது மட்டும் இல்லை, இங்க போய் சீதை இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துக்குள்ள சீதை இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே தேடி தேடி கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அது ஒரு மரத்து மேல உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் கார்டன். அந்த வானத்தில், அசோக வானத்தில் சீதா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து சீதை நம்பணுமே ஹனுமானை. என்ன பண்ணாரு? ஹனுமான் வந்து ரொம்ப அழகா பாடுறாரு. ஹனுமான் வந்து எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். ஸோ ஹனுமான் வந்து தக்ஷா, அவர் டிவோட்டியோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட். பாட்டு பாடுறது, பிரசாதம் பண்றது, நாலேஜ், எவ்ரிதிங் எக்ஸ்பர்ட். ஹனுமான் எல்லாத்தையும் எக்ஸ்பர்ட். அவர் வந்து ரொம்ப அழகா சாங் கம்போஸ் பண்ணி பாடுறாரு. நம்மளை சாங் கம்போஸ் பண்ண சொன்னா 2 வரிக்கு மேல போவார். 2 வரி எழுதினாலே பெருசு இல்லையா? அவர் இமீடியட்டா ஒரு சாங் கம்போஸ் பண்ணி, அயோத்தியால ராமர் எப்படி வந்தாங்க, அவர் எப்படி இருந்தாரு, அவருடைய தோற்றம் என்ன, ஒரு அழகு என்ன, அவர் எப்படி தாரையை வதம் பண்ணாங்க, எப்படி சீதா சிவதனுஷ் எப்படி உடைச்சாங்க, எப்படி சீதையை மேரேஜ் பண்ணாங்க, இதெல்லாம் கேட்கும்போது சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். யார் இவரு, இப்படி அழகா பிரபுடைய போல் பாடுறாரு, ஒருவேளை பிரபு அமைச்சிருப்பாரோ? அப்பதான் சீதைக்கு வந்து லைஃபே வருது. ஆனா ஒரு டவுட், ஒரே ராவணன் வந்து மாறு வேஷத்துல வந்திருப்பானோ? ராவணன் தான் ஒரு வேலை ட்ரிக் பண்றாங்க. ஏன்னா ராவணன் வந்து மாறு வேஷத்துல வருவான். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணா, ராமர் மாதிரி ஒரு பாடி கொண்டு போட்டான், ராமருடைய தலையை கொண்டு போட்டான், ராமரை கொண்டுட்டேன்னு. அப்ப திரிஜா சொன்னா, நம்பாதான், ஏமாத்துறாங்க, ராமர் எல்லாம் கொல்ல முடியாது. அது மாதிரி சீதைக்கு இருந்த ஒரே ஹோப் வந்து நம்பிக்கை திரிஜடா மட்டும்தாங்க அசோகவனத்துல. மீது எல்லாம் ராட்சசிங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை கொண்டு போய் அந்த மாதிரி இடத்துல போட்டா பக்தி பண்ணுவோம் நம்ம? அவ்வளவுதான். பிரகலாதரை கொண்டு போய் ராட்சசுக்கு மத்தியில வச்சிருந்தாங்க, சீதையை கொண்டு போய் ராட்சசிக்கு மத்தியில வச்சிருந்தாங்க. அவங்க டிவோஷன் எவ்வளவு மாதிரி பக்தி பண்ணிருக்காங்க. அப்போ ஹனுமான் என்ன பண்ணார்? ஹனுமானுக்கு புரிஞ்சு போயிடுது சீதைக்கு வந்து மேல சந்தேகம். அப்பதான் வந்து இந்த ராமர் கொடுத்த மோதிரம் காமிக்கிறார். கொடுத்து, இது உங்களுக்கு காமிச்சாலே புரியும், இன்னொரு சீக்கிரட்டான ஒரு லீலை சொன்னார். இந்த சீதைக்கும் ராமருக்கும் மட்டும் தெரிஞ்சது. அந்த சீக்கிரட் அப்புறம் பேசும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.